पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि பதஞ்சலிம். இந்த ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யோக சூத்திரத்துக்கு படிக்கிறது. இந்த எஸ்தியக்துவா ரூபமாத்தியம்னு சொல்லக்கூடியது வியாச பாஷ்யத்தில் வியாசர் பண்ண மங்களாச்சரணம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை விட்டுட்டு இங்கே சதாசிவ பிரம்மேந்திரர் 4 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார். நேற்று நம்ம வியாக்கியானம் பார்த்துருக்கோம். அப்போ இந்த 4 ஸ்லோகங்களை டெய்லி படிக்க ஆரம்பிச்சோம். எஸ்தியக்துவாவை படிக்க மாட்டோம், இதை படிப்போம். எப்போ யோக சூத்திரம் வியாச பாஷ்யம் படிக்கிறோமோ அப்போ அதை படிச்சுக்கோங்க. படிச்சுங்க. இப்போ 4 ஸ்லோகங்கள் படிக்கலாம். यद्भावनादवापीयं प्रत्यक्चितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पतद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्दधान् गुरून्। श्रीमद्देशिकवग्राब्जान् निशम्यातविलोड्यतां पनीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ஓம் அத ஓம் அத ஓம் அத. இன்றையிலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம், யோக சுதாகரம் அப்படின்ற வியாக்கியானத்தை முதல்ல ஆரம்பிக்க போறோம். யோக சூத்திரத்தோட முதல் சூத்திரத்துக்கு இவர் என்ன பண்றார் அப்படின்னா, சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன பண்றார், ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் அவதாரிக்கா ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாஷ்யம் பண்றார். யோக சூத்திரத்துக்கும் அவதாரிக்கா பண்றார். என்னன்னு பாருங்க. இஹ கலு பகவான் பதஞ்சலிஹி
இக கலு அப்படின்னா கலுன்றது பிரசித்தார்த்தம் அல்லவா அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றது இல்லையா, அப்படிதானே? அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கில் கலோக்கியெல்லாம் சொல்றது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலு அப்படின்னு பேர். இக இகனா இந்த சாஸ்திரத்துல பகவான் பதஞ்சலி என்ன பண்றாரு அப்படின்னா பிரேக்ஷகவத்து. பிரேக்ஷகவத்து அப்படின்னா பிரேக்ஷகம்னா பார்த்தல்னு அர்த்தம், நன்றாக பார்த்தல். யாராவது சர்ச்சிங் பண்றாங்க பகவத்கீதை, யாராவது யோக சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சர்ச்சிங் இருக்கு. அந்த சர்ச்சிங்க்கு பேர் தான் வந்து பிரேக்ஷகவத்து அப்படின்னு பேர். யாரெல்லாம் சர்ச்சிங் பண்றவங்களா இருக்காங்களோ யோகத்தை பத்தி, யாராவது கை தூக்கி விட்டா நல்லா இருக்குமே சுவாமி யோகத்துல அப்படின்னு, அவங்களோட பிரவிற்த்தி ஔபாயிகம். அவர்கள் யோக சாஸ்திரத்துல யோகத்துல பிரவிற்த்தி பண்றதுக்கு, ஔபாயிகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உபாயஸ்ய பாவம் ஔபாயிகம். உபாயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடியதாக. எது யாருக்கெல்லாம் யோகத்துல பிரவிற்த்தி பண்ணணும்னு சர்ச்சிங் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த யோகத்துல பிரவிற்த்தி பண்றதுக்கான உபாயத்தை என்ன பண்றது? சாஸ்திர பிரதிபாத்தியம் தர்ஷயதி. இந்த யோக சாஸ்திரத்துல என்னெல்லாம் பிரதிபாதனம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கோ அந்த விஷயங்களை எல்லாத்தையும் பதஞ்சலி என்ன பண்றார்? காட்டுகின்றார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதி காலத்திலிருந்தே யோகம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 2 பரம்பரா. பதஞ்சலி எந்த பரம்பரா? நாராயண பரம்பரையில பதஞ்சலி, சிவபெருமானோட இதுல வந்து பரம்பரையில நந்தி. இந்த பரம்பரை 2மே வந்துகிட்டு இருக்கு. அப்போ பதஞ்சலிக்கு முன்னாடியும் நிறைய கிரந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா யோக கிரந்தங்கள் இருந்துச்சு. எப்படி சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம் பண்றதுக்கு முன்னாடியும் கூட நிறைய உபனிஷதங்கள் பரம்பரையில படிக்கப்பட்டதோ, அதே மாதிரி பதஞ்சலி யோக சூத்திரம் பண்றதுக்கு முன்னாடியும் யோக கிரந்தங்கள் நிறைய இருந்துச்சு. அப்ப யாரோ ஒருத்தர் என்னன்னா நிறைய யோகம் இருக்கேங்க சுவாமி, லய யோகம், நாத யோகம், இது மாதிரி குண்டலி யோகம், அஷ்டாங்க யோகம், இது மாதிரி ஏகப்பட்ட யோகங்கள் இருக்கே சுவாமி. இப்ப நான் எதுல பிரவிற்த்தி பண்றது, எப்படி பிரவிற்த்தி பண்றது, இந்த யோகத்துல நுழையிறது எப்படி அப்படின்னு யாராவது வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சிங் பண்றாங்க. ஒவ்வொரு காலத்துல அது மாதிரிதான் எல்லா முமுட்சுக்களுக்கும் யாராவது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே, எங்கேயாவது கத்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு சர்ச்சிங் பண்ணும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரவிற்த்தி ஔபாயிகம், அவங்க பிரவிற்த்தி பண்றதுக்கு. எதுல பிரவிற்த்தி? பிரவிற்த்தி என்ன அர்த்தம்? ஈடுபடுதல். இந்த யோகத்துல பிரவேசம் பண்றதுக்கு ஈடுபடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபாயமா இருக்கக்கூடிய சாஸ்திர பிரதிபாத்தியம், இந்த யோக சாஸ்திரத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் என்ன பண்றார்? காட்டுகின்றார். தர்ஷயதி அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய சாஸ்திரங்கள் இருந்துச்சு. இப்ப எப்படி நான் இந்த யோக சூத்திரத்தை படிச்சா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த யோக சாஸ்திரம் எதெல்லாம் விதவிதமா இந்த உலகத்துல இருக்கோ எல்லாத்தோட சித்தாந்தத்தையும் தத்துவத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு யோக சூத்திரத்தை படிச்சா போதும். அப்போ இத ஒன்ன படிக்கிறது மூலமா நமக்கு தெளிவா நம்ம பாதையில வந்து யோக பாதையில ஈஸியா பிரவிற்த்தி பண்ண முடியும். அதை காட்டுறதுக்காக பதஞ்சலி முதல் சூத்திரத்தை சொல்கின்றார். என்ன சூத்திரம்? அத யோகானுசாசனம், அத யோகானுசாசனம், அத யோகானுசாசனம். அத யோக அனுசாசனம் 3 சப்தங்கள் இருக்கு, 3 பதம். இந்த 3 பதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு? அத ஒரு சப்தம் இருக்கு, 2வது வந்து பாத்தீங்கன்னா யோக அப்படின்னு 2வது சப்தம், 3வது சப்தம் அனுசாசனம். எப்பவுமே பதமா சூத்திரத்தில் இருக்கிற பதங்களுக்கு அர்த்தம் தெரியணும். அதன்றது நம்ம ஏற்கனவே யோக சூத்திரம் வியாச பாஷ்யம் படிக்கும் போது பார்த்துட்டோம். அதன்றது வந்து அதிகாரார்த்தம். யோகம் என்ற சாப்டர் ஆரம்பிக்கப்படுகிறது, யோக அதிகாரம் ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு மீனிங் பார்த்துருக்கோம். அதனா என்ன பண்ணணும்? அதனா பிறகுன்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. சம்ஸ்கிருதத்துல அதன்றதுக்கு அர்த்தம் பிறகு. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு பிரம்மசூத்திரம் இருக்கு, அதுக்கு வந்து அதன்றதுக்கு அர்த்தம் பிறகுன்னு அர்த்தம். அந்த மீனிங்கை இங்க எடுக்கக்கூடாது. யாராவது சம்ஸ்கிருதம் படிச்சிருந்தீங்கன்னா அத்தன்னு எடுத்தா பிறகுன்னு அர்த்தம் எடுக்கலாமான்னா எடுக்க வேண்டாம். அப்ப அத்தன்றதுக்கு என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னா வியாச பாஷ்யத்துல சொல்லி இருந்துச்சு, அத்தன்றதுக்கு அர்த்தம் அதிகாரார்த்தம் அப்படின்னு அங்க பார்த்தோம். அதிகார அர்த்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த சாப்டர்னு அர்த்தம். இந்த விஷயம் எந்த விஷயம்? யோகம். இந்த கிரந்தம் வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி பேச போகுது? எந்த அதிகாரத்துல வருது? அப்படின்னா யோகத்தை பற்றின அதிகாரம். அனுசாசனம்னா என்ன அர்த்தம்? பரம்பரையா வரக்கூடிய உபதேசம். அனுசாசனம். சாசனம்னா என்ன அர்த்தம்? கமாண்ட், உபதேசம். அதுக்கு பக்கத்துல அணுன்னு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? தினம் அப்படின்னு போட்டா டெய்லி. அனுதினம்னு போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? தினம் தினம் அப்படின்னு ஆயிடும். அனுமாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மாசமும். அப்போ உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா அணுன்னு போட்டீங்கன்னா அனுசாசனம் ஆயிடும். அனுசாசனம்னா தொடர்ந்து குரு சிஷ்யன் குரு சிஷ்யன் குரு சிஷ்யன் அப்படின்னு வரக்கூடிய உபதேசத்துக்கு பேரு அனுசாசனம். கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியதே அப்படின்னு ஒரு வெர்ப சேர்த்துக்கிறோம். வெர்ப சேர்த்திங்கன்னா செய்யப்படுகிறது அப்படின்னு அர்த்தமாயிடும். யோகத்தை ஆதாரமாக கொண்ட, அதிகாரமாக கொண்ட, விஷயமாக கொண்ட உபதேசமானது ஆரம்பிக்கப்படுகிறது, செய்யப்படுகிறது அப்படின்னு மீனிங் எடுக்கிறோம். ஆயிடுச்சா? இதான் முதல் இது. அப்ப முதல் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிரதிஜ்ஞா வாக்கியம் அப்படின்னு பேர். பிரதிஜ்ஞா வாக்கியம்னா என்ன அர்த்தம்? நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் என்ன பண்றேனோ அதை சொல்லணும். இல்லைன்னா என்னங்க சொல்லாம எதையோ பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு பண்றீங்க சொல்லுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஷ்யர் ஏதாவது ஒருத்தர் வருவார், 11 மணிக்கு வருவார், எதையாவது பண்ணுவார். ஏங்க இருங்க, என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு பண்ணுங்க. எதையாவது பண்றீங்கன்னா சொல்லிட்டு பாங்க, நீங்க பாட்டுக்கு எதையாவது பண்ணாதீங்க. நான் இதை டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, வந்த உடனே அவர் என்ன பண்ணணும்? சாமி நான் இதுக்காக இதை பண்றேன் சாமி அப்படின்னா எனக்கு புத்தி கிளியர் ஆயிடும். நான் பாட்டுக்கு கேட்காம இருப்பேன், அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா சொல்லவே மாட்டேன், பாட்டுக்கு எதையாவது பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் நமக்கு டென்ஷன் ஆகி என்னங்க பண்றீங்க, சும்மா எதையதை ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பேன். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த சூத்திரத்தை சொல்லாம உள்ளுக்குள்ளார பிரவேசம் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன், நமக்கு என்ன ஆயிருக்கும்? யோ என்னையா பண்ண போற நீ, எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, யோக சித்த விருத்தி நிரோதக எதுக்குயா இதெல்லாம் அப்படின்னு கேள்வி வரும்ல. அப்ப அதனால்தான் எந்த ஒரு கிரந்தங்களை ஆரம்பிக்கும் போதும், உலகத்துல எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சங்கல்பம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. எல்லா கருமத்துக்கு முன்னாடியும் என்ன பண்றோம்? மமோ பாத்த சமஸ்த துரிதக்ஷய துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பிராத்த சந்தியாம் கரிஷ்யே அப்படின்னு கருமத்தை ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன பண்றோம். அந்த சங்கல்பத்துக்கு வேற ஒரு பேர் என்ன பேர் அப்படின்னா பிரதிஜ்ஞான பேர். பிரதிஜ்ஞான அர்த்தம் சங்கல்பம். இப்ப பதஞ்சலி என்ன பண்ணிட்டார்? 196 சூத்திரங்கள், 95 96 கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. அப்ப 196 சூத்திரங்கள், 95 சூத்திரங்கள் இருக்கு. அந்த 195 சூத்திரங்களும் எதை சொல்லுது அப்படின்னு முதல் சூத்திரத்திலேயே அவர் என்ன பண்றார்? பிரதிஜ்ஞா பண்றார், சங்கல்பம் செய்கிறார். இந்த சாஸ்திரம் யோகத்தை ஆதாரமாக கொண்டு செய்யப்படுகிறது. எப்படிப்பட்ட சாஸ்திரம்? பரம்பரையா வந்துகிட்டு இருக்கிற சாஸ்திரம். நாம் பண்ணல, முக்கியமானது. அனுசாசனம்னா நான் இன்வென்ஷன் பண்ணல, இது எதோ புதுசா இருக்கா அப்படின்னா இல்ல பரம்பரையா வந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு இது விருத்திக்கு வந்துருங்க. நம்ம என்ன பார்த்தோம்? வியாச பாஷ்யம் பார்த்தோம். இப்ப விருத்தி பார்த்தோம். இப்ப யாராவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 16 சூத்திரங்களையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புஸ்தகத்தை நான் அனுப்பியிருக்க PDF வச்சுக்கோங்க, இதையும் வச்சுக்கோங்க. அப்ப வியாச பாஷ்யத்தை பார்க்கறது, சூத்திரத்தோட அர்த்தம், அதுக்கப்புறம் வியாச பாஷ்யம் பார்க்கணும், அதுக்கப்புறம் இந்த விருத்தியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு சூத்திரம் இவ்வளவுதான் சொல்லுது அப்படி. இங்க வந்துருங்க, விருத்தியை பார்க்கிறோம். சதாசிவ பிரம்மேந்திரர் ஆரம்பிக்கிறார் விருத்தி. அத்திரனா இங்கு, இந்த யோக சாஸ்திரத்துல அத சப்தா ஆரம்பார்த்தா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வியாச பாஷ்யத்துல வந்து அத்தன்ற சப்தத்துக்கு அர்த்தம் அதிகாரார்த்தம்னு போட்டிருந்தார். இங்க சதாசிவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத சப்தமானது ஆரம்பார்த்தம் அப்படின்னு சொல்றார். ஆரம்பம்னா என்ன அர்த்தம்? எந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் 2 சப்தங்களை நம்ம சொல்லுவோம். என்னது? ஓம் அத. இந்த ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓங்காரமும் அதன்ற சப்தமும் ரெண்டும் சிருஷ்டியோட ஆதியில பிரம்மாவோட வாயிலிருந்து எந்த ஒரு முயற்சியும் இல்லாம
உள்ள இருக்கிற பகவானால பிரகடனப்படுத்தப்பட்டது, விக்கல் மாதிரி. அதனால்தான் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரஸ்ச அத சப்தஸ்ச துவாவேதௌ பிரம்மணः புரா கண்டம் பித்வா விநிர்யாதௌ தஸ்மாத் மாங்கலிகா உபவ் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றோம். இந்த ரெண்டு சப்தங்களும் ஓம் அதன்ற ரெண்டு சப்தமும் சிருஷ்டிக்கு ஆதியில, சிருஷ்டிக்கு முன்னாடி, சிருஷ்டிய படைக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மாவை பகவான் படைச்சார். பகவான் படைச்ச மாத்திரத்துல எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கிற ஈஸ்வரன் அந்தர்யாமி பிரம்மாவோட ஹிருதயத்திலையும் இருக்கார். உள்ள இருக்கிற பிரம்மா அவர் என்ன பண்றார், அந்தர்யாமியா இருக்கிற பகவான் என்ன பண்றார், ஈஸ்வரன் விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா பிரம்மாவோட வாயிலிருந்து விக்கல் மாதிரி, விக்கலை நம்மளா பிரயத்தனம் பண்ணியா பண்றோம், அதுவா வருது சாமி, நிப்பாட்டதான் முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி உள்ள இருந்து ஓம் அத அப்படின்னு ரெண்டு சப்தங்களை வெளிப்படுத்தினார். உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு சப்தம் தான் முதல் சப்தங்கள் இந்த பிரபஞ்சத்தில். அந்த ஓம் அப்படின்ற சப்தம் மொத்த வேதங்களோட சாரம். அப்ப கேப்சூல் அந்த ஓங்காரத்தை பிரகடனப்படுத்தணும்னு பிரம்மாவுக்கு பாத்தீங்கன்னா எல்லா வேதங்களும் ஸ்புரணமாச்சு. அந்த எல்லா வேதங்களையும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு அவர் கேட்கும்போது அதன்ற ரெண்டாவது சப்தம் வருது. பிறகு நீ என்ன பண்ண, சிருஷ்டியை செய்வாயாக அப்படின்னு. அப்ப அந்த மேனுவல் வேதம்ன்ற மேனுவலை வச்சுக்கிட்டு பிறகு என்ன பண்றார், அனந்தரம். பிறகுனா அனந்தரம் என்ன பண்றாருன்னா சிருஷ்டியை பிரம்மா படைச்சார். அப்ப சிருஷ்டிக்கு முன்னாடி ரெண்டு சப்தங்கள் ஓம் அத. அதனால இந்த ரெண்டு சப்தங்களும் மங்களத்தை தரக்கூடிய சப்தங்கள் ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆரம்ப சப்தம்னு பேர். அதன்ற சப்தத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த சிருஷ்டியவே கிரியேட் பண்ற. பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டார் அவருக்கு, உள்ளுக்குள்ளார தோணுச்சு. பிறகு என்ன பண்ணணும், வேதத்தை வச்சு சிருஷ்டிய பண்ணு அப்படின்னு தோணிடுச்சு. இப்ப எனக்கு நாலேஜ் இருக்கு, ஐயோ இந்த யோக சூத்திரத்தை சொல்லி என்ன வந்துருச்சு, நாலேஜ் வந்தோன்னா என்ன பண்றது, யாருக்காவது சொல்லி கொடுக்கணும் வந்துருச்சா. ஆனா பிறகு நான் என்ன அர்த்தம், நான் படிச்சுட்டேன், எனக்கு நல்லா தெரியும் யோக சூத்திரம். பிறகு பிறகு என்ன பண்ணணும், யாராவது கிடைச்சா இந்த யோக சூத்திரத்தை சொல்லி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா புஸ்தகமா எழுதணும். இது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரணும். இது மாதிரி ஒரு தாட்டு வருதா. அதே மாதிரி அதன்ற சப்தத்துக்கு பாத்தீங்கன்னா பிறகு, பிறகுனா என்னது, கிரியேஷனை பண்ணு அப்படின்னு கிரியேஷனை பண்ண பிரம்மா. அப்ப ஆரம்ப வாச்சகம் எது அப்படின்னா அந்த அத. கீதாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பகவத்கீதையில எல்லா சாப்டருக்கும் ஆரம்பத்துல என்ன இருக்கும், அத அர்ஜுன விஷாத யோகா, அத சாங்கிய யோகா, அத கர்ம யோகா, அத அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் என்னது அத அத அத்தன்னு வரும் இருக்கா. அதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. இதேதான் அத அத இதுல பிரம்மசூத்திரத்தை அதாத்தோ அத அத்தக அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, அங்கேயும் அத்தன்ற சப்தம் இருக்கு பிறகுன்ற அர்த்தத்தில். அப்ப இங்க ஆச்சாரியார் என்ன பண்றாரு, விருத்தி சொல்றாரு அத்திர அத சப்த. அத்திரன்னு என்ன அர்த்தம், இந்த கான்டெக்ஸ்ட்ல அத்தன்ற சப்தத்துக்கு அர்த்தம் ஆரம்பம்னு எடுத்துக்கணும். ஆரம்ப அர்த்தம் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது அர்த்தான் மங்கள அர்த்தஸ்ச. இல்ல வெறும் ஆரம்பம் மட்டும் எடுத்துக்காதீங்க, கூடவே பாத்தீங்கன்னா வேற அர்த்தத்தையும் எடுங்க. என்ன அர்த்தம், மங்கள அர்த்தஸ்ச. வேற ஒரு அர்த்தத்தையும் எடுக்கலாம். என்ன அர்த்தம், மங்கள அர்த்தம். அந்த ஸ்லோகத்துல என்ன இருக்கு, தஸ்மாத் மாங்கலிகா உபவ். ஓமும் அதமும் முதல்ல உண்டானதுனால அது மங்களத்தை தரும் சப்தங்களா. ஏன், பிரம்மாவோட முகத்துல இருந்து உண்டானது, வாயிலிருந்து. யாரு பிரகடனப்படுத்தினா, உள்ள இருக்கிற அந்தர்யாமியினால பிரகடனப்படுத்துறது. அப்ப மங்கள சப்தம்னு எடுக்கலாம். அப்ப ரெண்டு மீனிங் கிடைக்குது. ஓம் அத, இந்த ரெண்டுத்துக்குமே அர்த்தம் ஆரம்ப சப்தம்னு எடுக்கலாம், மங்கள சப்தம்னு எடுக்கலாம் அப்படின்னு இங்க சொல்லியாச்சு. வியாச பாஷ்யத்துல என்ன சொல்லுச்சு, வியாச பாஷ்யத்துல மங்கள அர்த்தமும் சொல்லல, ஆரம்ப அர்த்தமும் சொல்லல. வியாச பாஷ்யத்துல அதிகார அர்த்தம்னு சொல்லி இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சுவாமி எப்படி சுவாமி, அவர் ஒண்ணு சொன்னார், எல்லாத்தையும் சேர்ந்து எடுத்துங்க. ஆரம்ப அர்த்தம் எடுங்க, மங்கள அர்த்தம் எடுங்க, கூடவே பாத்தீங்கன்னா யோகம் யோகத்தை ஆதாரமாக கொண்டது அப்படின்னு அதிகார அர்த்தத்தையும் எடுத்துங்க. 3 மீனிங் நமக்கு கிடைச்சு போச்சு. அதுக்கு அடுத்தது ஆரம்பிக்கிறார். யோகன்ற சப்தம் இருக்கே சுவாமி, யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டா, யோகம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் விற்த்தியில.
யுஜ இருக்கு, யுஜ்ஜுன்னு போடணும். யுஜ் சமாதவ். யுஜல வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு பிறை போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். யுஜ் அதை எடுக்கும் போது யுஜ்ஜுன்னு எடுப்போம். யுஜ் சமாதவ் அப்படின்னு ஒரு தாத்து. யுஜ்ன்ற ரூட் ஒரு சம்ஸ்கிருத சப்தங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மூல வேர்ச்சொல் இருக்கும். வேர்ச்சொல்லுக்கு பேர் ரூட்டுன்னு சொல்லுவோம். தாத்து அப்படின்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. அதுக்கு ஒரு மீனிங் என்னது? சமாதவ் அப்படின்னு ஒரு மீனிங். 2 தாத்துக்கள் இருக்கு. யுஜ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சமாதவ், யுஜிர் யோகே அப்படின்னு 2 தாத்துக்கள் இருக்கு. யுஜ்ன்ற தாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சமாதி செய்வதில் அப்படின்னு ஒரு அர்த்தம். யுஜிர் யோகே அப்படின்றதுல இருந்து என்ன அர்த்தம்னா இணைவதில்னு ஒரு அர்த்தம். யோகம்னா இணையறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. யுஜின்றதுக்கு அர்த்தம் சமாதின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எதை எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த சாஸ்திரத்துல இணைதல் அப்படின்றத எடுக்க கூடாது. என்ன அர்த்தம் எடுக்கணும்? சமாதி செய்வதில் அப்படின்ற அர்த்தத்தை உடைய யுஜ் சமாதவ் இது தாத்தோர் யோகா. அந்த தாத்து மூலமா யோகன்ற சப்தம் செய்யப்படுகின்றது. சமாதி யோகம்னா என்ன சுவாமி கேள்வி கேட்கலாம். யோகம்னா வியாச பாஷ்யத்திலும் தெளிவா சொல்லுது. யோகா சமாதி, யோக சமாதி. இதெல்லாம் கீதால வந்து பாத்தீங்கன்னா யோகம்ன்ற சப்தம் நிறைய இடத்துல பயன்படுத்த போறோம். இன்னைக்கு காலையில கூட வந்து பாத்தீங்கன்னா 6 ருக்ஷேர் முனேர் யோகம் கர்ம காரண முச்சியத்தே 6:3ல நான் இன்னைக்கு காலையில பகவத்கீதா கிளாஸ்ல ஒரு கொட்டேஷன் சொல்லியிருந்தேன். யோகத்தில் ஏறணும்னு நினைக்கிறவனுக்கு யோகம்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இதே மீனிங் எடுக்கணும், சமாதி. அப்ப யோகம்ன்ற அர்த்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சமாதி அப்படின்னு அர்த்தம். அததான் இங்க சொல்றாரு. தாத்தோர் யோகா சமாதி. யோகம்னா சமாதி. அந்த சமாதியை பத்தி தஸ்ய அனுசாசனம். தஸ்ய அனுசாசனம்னா என்ன அர்த்தம்? அதனுடைய அனுசாசனம்னா பரம்பரை வித்யான்னு பேர். அனுசாசனம்னா என்ன அர்த்தம்? குரு சிஷ்யன் குரு சிஷ்யன் குரு சிஷ்யனா சொல்லி சொல்லி சொல்லி. இப்ப நான் சொல்றேன், பிரயத்தனம் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். என்ன இது தெரியுங்களா உங்களுக்கு? ரொம்ப ரேர். யாரோ ஒருத்தர் தப்பி பொழைச்சி ஒரு விதை வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். எனக்கு தெரியும். யாரோ ஒருத்தருக்கு இதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பண்ணிட்டு போயிடுவேன், என் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து யாரோ ஒருத்தர் இந்த யோகத்தை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா சந்தேகம் இல்லாமல் விசாரம் பண்ணி தெளிஞ்சு இதை யாருக்காவது சொல்லி கொடுப்பாங்க. இதே மாதிரிதான் ஆதி காலத்திலிருந்து குரு சிஷ்யன் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கு. என்னோட ஆச்சாரியா சொன்னார், நான் பாடத்தில் நிப்பாட்டப்படும் சுவாமி அப்படின்னு சொல்லும் போது சுவாமி சொன்னார், என்னோட ஆச்சாரிய சொன்னார், நிப்பாட்டாதப்பா, பாடம் எடுத்துக்கிட்டு. ஏன் பாடம் எடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரும் இல்லைப்பா, பரம்பரையை வந்து பார்த்தீங்கன்னா வித்யா பரம்பரை போயிட்டே இருக்கணும். வித்யா பரம்பரை வந்து பார்த்தீங்கன்னா போகணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாடத்தை சொல்லி கொடுக்கறத நிப்பாட்டாத அப்படின்னு. ஏன்னா படிச்சு கொடுக்குறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அப்போ குரு சிஷ்யன். இப்போ நான் உங்களுக்கு இவ்வளோ பிரயத்தனம் பண்ணுறேன்னு என்ன அர்த்தம்? யாராவது ஒர்க் அவுட் பண்ணணும். அதை ஒர்க் அவுட் பண்ணி நல்லா பதமா புரிஞ்சுக்கணும். நல்லா தெளிவாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு நீங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறது. அப்ப இந்த வித்யா வந்து எப்படிப்பட்டதுன்னா அனுசாசனம். தஸ்ய அனுசாசனம்னு அர்த்தம் அந்த யோகத்தை பத்தின அனுசாசனம், யோகத்தை பத்தின வித்யா, பரம்பரை வித்யா. சரி, யோகம் பரம்பரை வித்யான எங்க இருந்து சுவாமி வந்துச்சு அப்படின்னா ஹைரண்ய கர்ப்பே சாஸ்திரம். ஹைரண்ய கர்ப்பே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர்கிட்ட இருந்து உண்டானது. தஸ்ய பவம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அப்ப ஹிரண்ய கர்ப்பர்கிட்ட இருந்து உண்டானது ஹைரண்ய கர்ப்பம்னு பேரு. ஹிரண்ய கர்ப்பர்னு ஒரு சப்தம் இருக்கே சுவாமி, யாருக்கும் தெரியலையே என்ன சுவாமி இது அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர தத்துவத்தை 3 நம்ம சொல்றோம். 3 பேரா ஈஸ்வர தத்துவத்தை சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிவபெருமான் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ருத்ரன் அப்படின்னு நம்ம சொல்றோமா, அது வந்து பாத்தீங்கன்னா சம்ஹார மூர்த்தி அப்படின்னு பேர். எங்க இருக்கார் ஈஸ்வரன்? எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் சுசுப்தி அவஸ்தையில இருக்கார். நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சமஷ்டி சுசுப்தி அவஸ்தால வந்து பாத்தீங்கன்னா அபிமானத்தை உடையவர். சமஷ்டி காரண சரீர அபிமானி ஈஸ்வரஹா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லாம் தூங்குனதுக்கு பிறகு அங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை சாமி அப்படின்னா, அந்த இடத்துல ஈஸ்வரன் மாயையோட, சைத்தன்ய மாயையோட சேர்ந்து ஈஸ்வரனா இருக்கார். கிரியேஷன் இருக்கா? அந்த இடத்துல கிரியேஷன் இல்லை. அவர்தான் இந்த சம்சாரத்துக்கு விதையா இருக்கார். இந்த சம்சாரத்துக்கு பீஜமா இருக்கும் போது அவருக்கு பேர் என்ன பேரு? ஈஸ்வரன். நம்ம தூக்கத்துல
அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் வெளிப்படுறதுக்கு முன்னாடி, மொத்த பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு, கிரியேஷன் இல்லை. அப்ப கிரியேஷன் இல்லாத நிலையில யார் இருந்தா? சைத்தன்யமா இருக்கிற அந்த பிரம்ம தத்துவம் மாயையோட சேர்ந்து சிருஷ்டி பண்ணாம பீஜ ரூபத்துல இருந்துச்சு. அப்ப ஈஸ்வரன் தான் இந்த உலகத்துக்கு பீஜம் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் அடுத்தது என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா வெளிப்படுது, வேக்கப் ஆகும். வேக்கப் ஆகும் போது என்னெல்லாம் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி மனசு ரெண்டு வெளிப்பட்டுச்சு. இந்த ரெண்டு வெளிப்பட்டோன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி எது இருக்குன்னா ஆதாரமா பிராண தத்துவம். தூக்கத்துல பிராணன் இருந்துச்சா, அந்த பிராணனும் இருக்கு. அதுக்கு பேஸா என்ன இருக்கு? சைத்தன்யம் இருக்கு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படும் போது அந்த ஈஸ்வரன் என்ன பண்றார்? கிரியேட்டரா பரிணமிக்கிறார். அவருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூக்ஷ்மமா வெளிப்படுறார். இன்னும் கிரியேஷன் ஆரம்பிக்கல, புத்தி வேக்கப் ஆயிடுச்சு. சமஷ்டி பிராணன், சமஷ்டி புத்தி, சமஷ்டி மனசு, இந்த மூணும் சேர்ந்த தத்துவத்துக்கு என்ன பேருனா ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு பேரு. சமஷ்டினா காஸ்மிக், டோட்டல்னு அர்த்தம். டோட்டல் புத்தி. இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் புத்தி இருக்கோ அந்த புத்தி எல்லாம் நான் அப்படின்னு ஒரு ஆள் அபிமானிச்சிட்டு இருப்பார். அந்த எல்லா புத்தியும் நான் அப்படின்னு நினைக்கிறவர், எல்லா பிராணனும் நான் அப்படின்னு நினைக்கிறவர், எல்லா மனசும் நான் அப்படின்னு அபிமானத்தை உடையவர் எவரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. ஈஸ்வரன் தான் என்ன பண்றாரு? பெட்ரூம்ல இருக்கும்போது, தூங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் பேரு. அவரே வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆயிட்டு ஹாலுக்கு வர்றாரு அப்படின்னா அவருக்கு பேர் என்னது? உட்கார்ந்து ஹால்ல உட்கார்ந்து பேப்பர் படிக்கிறார் அப்படின்னா அவருக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர். ஒரே பர்சன் தான் கீழே இறங்கி வரார். அந்த ஹிரண்ய கர்ப்பரை வந்து பாத்தீங்கன்னா புராணங்கள்ல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு பகவான்னு சொல்லுது. அப்ப ஈஸ்வரன் வேற விஷ்ணு வேறன்னு எங்கேயாவது சண்டை போடுறான் அப்படின்னா தத்துவம் தெரியல அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு எதையுமே கிரியேஷன் பண்ணாம வெத ரூபத்துல பீஜ ரூபத்துல இருக்கும் போது ஈஸ்வரன், அவர்தான் சூக்ஷ்மமா வெளிப்படும் போது வியக்தமாகும் போது அவருக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர், விஷ்ணு அப்படின்னு பேர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிராணசக்தியா இருக்கும் போது கிரியா சக்தியா இருக்கார். புத்தியா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஞான சக்தியா இருக்கார். மனசா வந்து பாத்தீங்கன்னா இச்சா சக்தியா இருக்கார். இச்சா ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, இந்த மூணும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற ரூபம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப ரூபம். ஹிரண்ய கர்ப்பர்னாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணும் சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? ஸ்தூலமா இந்த கிரியேஷனா வெளிப்படுறார். நம்ம ஸ்தூல தேகம் வேக்கப் ஆயிடுச்சு வச்சுங்க. முதல்ல புத்தி மனசு சென்ஸ் ஆர்கன்ஸ் வேக்கப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி வேக்கப் ஆகும். பாடி வேக்கப் ஆனோம் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பீஜமா இருந்த பரமேஸ்வரன் சூக்ஷ்மமா வந்து வெளிப்பட்டார். அப்ப தெரியல, யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் ஸ்தூலமா வெளிப்படும் போது அந்த ஈஸ்வரனுக்கு என்ன பேருனா விராட் அப்படின்னு பேரு. அந்த விராட்டுக்கு பேர் தான் புராணங்கள் எல்லாம் பிரம்மான்னு சொல்லப்படுது. நான் என்ன பண்ணேன்? பெட்ரூம்ல இருக்கும் போது ஈஸ்வரன், ஹாலுக்கு என்னோட வீட்டுக்குள்ளாரிய ஹாலில் வந்து நான் பேப்பர் படிக்கும் போது என் பேர் ஹிரண்ய கர்ப்பர். அதே நான் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா நான் வந்து பிரம்மா. அப்ப மூணு பேரும் வேற வேறையான்னு கேட்டீங்கன்னா வேற வேற இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆயிடுச்சா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் சொல்லி பார்வதிக்கு உபதேசம் பண்ணார். அதெல்லாம் சொல்றமே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் நாமம் எங்கெல்லாம் ரூபம் இருக்கோ அந்த நாம ரூபங்களோட மொத்த சோர்ஸ் எதுனா ஹிரண்ய கர்ப்பர்னு எடுத்துங்க. ஈஸ்வரனுக்கு நாமம் இல்லை, ரூபம் இல்லை. ஏன்னா தூக்கத்துல ஏதாவது இருந்துச்சா? கிரியேஷனே இல்லை. அந்த கிரியேஷனே இல்லை. அப்ப என்னவா இருக்கார்? திரிகுணாத்மிகா மாயாவோட வெளிப்படாம பீஜமா இருக்கார் ஈஸ்வரன். அப்ப நீங்க எப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் இல்ல விஷ்ணு பகவான் அப்படின்னு ஏதாவது ஒரு நாம ரூபங்களை கொடுக்குறீங்களோ, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தேவதா ரூபங்களும் யாரோட சுரூபம் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர் தான் எல்லாத்தோட சுரூபமா இருக்கார். நம்ம அல்லான்னு சொல்லுங்க, ஜீசஸ்ன்னு சொல்லுங்க, சிவபெருமான்னு சொல்லுங்க, விஷ்ணுன்னு சொல்லுங்க, விநாயகர் சொல்லுங்க, அம்பாள் சொல்லிக்கங்க, என்ன வேணா சொல்லிக்கங்க. எல்லாம் நாம ரூபம் வந்துருச்சா? நாம ரூபம் வந்தாவே அது என்னது? ஹிரண்ய கர்ப்பர்னு பேர் ஆயிடுச்சு. அந்த முதல் அவர் சிருஷ்டியில முதல்ல வெளிப்பட்ட உடனேயே வந்து அவருக்கு என்ன பேர் சொல்றோம்? புராணத்துல அவருக்கு என்ன பேரு? விஷ்ணு. அந்த விஷ்ணு என்ன பண்றார்? அவரோட காரியம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்திதி கர்த்தா.
அவரோட காரியம் என்னது? ஸ்திதி கர்த்தா. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் நல்லா ஸ்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக உபதேசத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறார். யோகத்தையும் ஞானத்தையும் அந்த விஷ்ணு பகவான் தான் என்ன பண்றார், இந்த ஸ்திதி, இந்த உலகம் நல்லா நிலை பெற்று இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆதி காலத்துல என்ன பண்றார், ஞானத்தையும் உபதேசம் பண்றார், கூட யோகத்தையும் உபதேசம் பண்றார், கூடவே மரீச்சி முதலிய முனிவர்களை படைச்சு அவர் என்ன பண்றார், யார இது பண்றார், தர்மத்தையும் உபதேசம் பண்றார். தர்மம், யோகம், ஞானம், இந்த மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றார். அதனால அவர் பண்ண அந்த யோக சாஸ்திரம், இப்ப நம்ம படிக்கிறது யோக சாஸ்திரம், பகவத்கீதையை படிச்சோம் அப்படின்னா ஞான சாஸ்திரம், அதுபடி தர்மத்தை பத்தி வேதத்துல இருக்கக்கூடிய கர்மங்களை படிச்சோம்னா தர்ம சாஸ்திரம். அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பிக்குது. எங்கன்னா இதுல வந்து பூர்வ மீமாம்சால முதல் சூத்திரம், ஜெய்மினியோட முதல் சூத்திரம் சொல்லுது அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசா, அங்கேயும் அதன்று. அப்ப தர்மத்தை உபதேசம் பண்ணதும் ஹிரண்ய கர்ப்பர் தான், யோகத்தை உபதேசம் பண்ணதும் ஹிரண்ய கர்ப்பர் தான், ஞானத்தை உபதேசம் பண்ணதும் ஹிரண்ய கர்ப்பர் தான் அப்படின்னு மனசுல வச்சுக்கணும். அப்ப ஹிரண்ய கர்ப்பர்கள் இருந்து வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையா வந்துகிட்டு இருக்க இந்த வித்யாக்கு, யோக வித்யாக்கு என்ன பேரு, ஹைரண்ய கர்ப்பம். ஹி ஹையா மாறிடும். ஹிமவதி, ஹிமவானோட புத்திரிக்கு பேரு ஹைமவத்தின்னு பேரு. அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைமவத்தின்னு பேரு. ஹிமவான் அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹிமவான், ஹிமாலயாஸ் இருக்குல்ல, ஹிமாலய புத்திரி. அப்ப ஹி வந்து என்னவாயிடும் கேட்டீங்கன்னா ஹையா மாறிடும். அதே மாதிரி ஹிரண்ய கர்ப்பர்கிட்ட இருந்து உண்டான சாஸ்திரம் எதுவோ அதுக்கு பேரு ஹைரண்ய கர்ப்ப சாஸ்திரம். எது? இந்த யோக சாஸ்திரம் சொல்லியாச்சு. அது என்ன பண்ணுதுன்னா அனுசிருத்திய சிஷ்யதே, அந்த ஹிரண்ய கர்ப்ப சாஸ்திரத்தை அனுசரித்து ரொம்ப முக்கியம். என் குருநாதர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும். எங்க ஸ்பிளிட் ஆகுதோ அங்க கொலாப்ஸ் ஆயிடும். நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும் வேதாந்தம்னு ஒண்ணு இருக்கு, நான் கண்டனம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பாத்தீங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தத்தை யார் சொன்னாரோ அவரோட குருநாதரும் என்னோட குருநாதரும் குருபாய் ஒரே குருட்ட பாடம் படிச்சவங்க. அப்ப ஒரே குருட்ட பாடம் படிச்சவங்க கரெக்டா குருநாதர் சொன்னதையே சொல்லிக்கிட்டு வந்திருந்தாங்கன்னா எங்கேயுமே ப்ராப்ளம் வந்திருக்காது. அது பாட்டுக்கு வித்யா பரம்பரையா போயிட்டு இருக்கோம். எங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னோட புத்திய உள்ளுக்குள்ளார கொண்டு வந்து நான் புது இன்வென்ஷன் பண்றேன்னு என்னையாவது பண்ணா அது குழப்பமாயிடும். அப்போ இந்த ஆத்ம வித்யா, யோக வித்யா எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா, குரு என்ன சொன்னாரோ பிரசன்டேஷன் மாறலாம். நல்லா தெரிஞ்சுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாவை எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நான் எனக்கு பண்ற காரியத்தை தான் நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருப்பேன். குக்கிங் பண்றது, காஃபி, அது இதுன்னு எதையாவது எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இதுல வந்து என்னோட ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா வேற எக்ஸாம்பிள் சொல்லலாம், இன்னொருத்தர் வேற எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆனா வித்யா தாத்பரியம் என்னவோ அது எங்கேயுமே ஸ்பிளிட் ஆக கூடாது. அதான் இங்க ரொம்ப கேர்ஃபுல்லா சதாசிவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைரண்ய கர்ப்ப சாஸ்திரம், ஹிரண்ய கர்ப்பத்திலிருந்து வந்த சாஸ்திரத்தை அனுசிருத்தியன என்ன அர்த்தம், அனுசரித்து, அனுசரணம் பண்ணினா என்ன அர்த்தம், என்னோட குருநாதர் என்ன சொன்னாரோ அதையே நானும் உங்களுக்கு என்ன பண்றேன், சிஷ்யதே, வியாக்கியானம் பண்ணப்படுது, வியாக்கியாயதே, நல்லா நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன். சிஷ்யத்தேனா என்ன அர்த்தம், உபதேசம் செய்கின்றேன். எப்படி, இந்த கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணுகின்றேன். வியாக்கியானம் பண்றது மூலமா என் குருநாதர்கிட்ட இருந்து கிடைச்ச வித்யாவை நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். இப்ப நான் என்னோட குருநாதர்கிட்ட யோகம் படிச்சிருக்கேன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், நான் சொல்லிட்டேன். அப்ப இதேதான் பரம்பரையா போயிட்டே இருக்கு. சரி, இந்த சாஸ்திரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, சசாதன சஃபலஹ சமாதிஹி அனேன இதி அனுசாசனம் சாஸ்திரம். சசாதனம்னா என்ன அர்த்தம், சாதனத்தோடு கூடிய, சகசாதனம் சசாதனம்னு ஆயிருக்கு. அதாவது சாதனத்தோடு கூடியது எந்த ஒரு சாஸ்திரம் இருக்கட்டும். நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப இருக்கிற இதெல்லாம் வேதாந்தம் பேசுறவங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். யூடியூப்ல எல்லாம் நிறைய பிரவச்சனம் பண்றவங்களா இருக்காங்கல்ல. மக்களை மனம் கவர வைக்கணும்னா என்ன பண்ணணும் சாமி, உங்களுக்கு டெக்னிக் சொல்லுவாரு. எப்பவுமே கண்டிஷன் சொல்லவே சொல்லாது. உங்க பக்கத்துல ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. இப்படி இரு, டோன்ட் டூஸ் சொன்னீங்க அப்படின்னா உங்க வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. அவர் போர் அடிக்கிறாருப்பா, நிறைய கண்டிஷனா போடுற. எப்பவுமே சுவாமி பரமஹம்சானந்தா கண்டிஷன் மோட்லயே இருக்காரு அப்படின்னு.
ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்தை எடுத்தாலும் கண்டிஷன் அப்ளைடுன்னு போட்டிருப்பான் பாத்தீங்களா. ஏன் சாமி அந்த இந்த சிம் கார்டு வாங்கினீங்கன்னா, இல்லை செல்போனோ சிம் கார்டோ எதோ வாங்கினீங்கன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு பேம்லெட் ஒன்று கொடுத்துருப்பான். அதில் ரொம்ப பாயிண்ட் 2 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் அப்ளைடுன்னு போட்டுருப்பான். நம்ம யாருமே படிக்க மாட்டோம். அது எல்லா இதுலேயும் இப்போ நீங்கள் லோன் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹவுசிங் லோன் போட்டு பாருங்க தெரியும். ஹவுசிங் லோனில் பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா, அவ்வளோதான் மோசம் போயிட்டோம். அவன் போடுற இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாபுண்ணான்னு இருக்கும். ஆனால் அதெல்லாம் டீட்டெயிலாக எழுதியிருக்கான். அந்த டீட்டெயிலாக எழுதி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா .3 .4 போட்டிருப்பான். நீங்கள் இதை வந்து பார்த்து மைக்ராஸ்கோப் வச்சு பார்த்து தான் படிக்க முடியும். நம்ம என்ன பண்ணுவோம், மேலே மேலே பெருசாக இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு கண்டிஷன்ஸை பார்க்காமையே போய் மாட்டிப்போம். ஏகப்பட்ட பேர் ஃபேமிலி அதுதான். அவன் கேட்பான், கோர்ட்டில் கேஸ் போட்டிங்க அப்படின்னா நான் தான் எழுதியிருக்கேனே சொல்லுவான். எப்படி எழுதிருக்கோம், கண்டிஷன் அப்ளைடு போட்டிருக்கேன், படிக்க முடியுமா, யாராலையும் படிக்க முடியாது. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாஸ்திரம் அப்படின்னா பூரணமான சாஸ்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வெறும் சாத்தியத்தை மட்டும் சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா அந்த சாஸ்திரம் உங்களுக்கு உதவாது. எப்ப வந்து பாத்தீங்கன்னா சாத்தியத்தையும் சொல்லணும், அந்த சாத்தியத்தை அடையறதுக்கான சாதனத்தையும் சொல்லணும், அதுல உண்டாகக்கூடிய விக்னங்களையும் டிராபேக்ஸ் எல்லாத்தையும் சொல்லணும். அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போகணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அது பூரணமான சாஸ்திரமா இருக்கவே இருக்காது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. ஒரு ஒரு லட்சணம் இருக்கு, வியாக்கியானம் பஞ்சலட்சணம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. வியாக்கியானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்காது, சரி நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. அப்ப ஒரு சாஸ்திரம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க ஆச்சாரியர் இங்க சொல்லும் போதே சதாசிவர் சொல்றார், சாதனம்னு என்ன அர்த்தம், சாதனத்தோடு கூடி. அதுக்கப்புறம் சபலம்னா என்ன அர்த்தம், பலனோடு சேர்ந்து சாதனம் சொல்லணும், அதோட பிரயோஜனம் சொல்லணும், கூடவே சமாதி. அது எது, சமாதி. அந்த சமாதி வந்து பாத்தீங்கன்னா சமாதிக்கான சாதனத்தையும் சொல்லி சமாதியோட பிரயோஜனத்தையும் சொல்லி அனேன இது இந்த மாதிரி ஒரு சாஸ்திரம் எது இருக்கோ உபதேசிக்கப்படுதோ அனுசாசனம் சாஸ்திரம், அதுதான் பூரணமான சாஸ்திரம். நான் இதை உபதேசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. பதஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா தான் சொல்ற, வெறும் லட்சியத்தை மட்டும் சொல்ல. இப்ப பிரவச்சன கர்த்தாக்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா உங்களுக்கு, நீங்க அதுவா இருக்கீங்க ஜி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் பிரம்மம் பிரம்மன்னு அப்படியே அந்த பாவத்திலேயே இருந்து உங்களுக்கு சொல்றாங்கன்னு வச்சுங்க, ஏமாந்துடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு காலனா பைசாக்கு வந்து தேராது. அந்த சமயத்துல மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபயோகமா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க சாதனம்னு போகும்போதுதான் ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிசினஸ்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, LML. அது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யங்ஸ்டராக இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும், இந்த கோட்டீஸ்வரன் ஆகணும்னு எல்லாத்துக்கும் ஆசை. இந்த பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவான் பேப்பரில். எனக்கு 2-3 இதெல்லாம் ப்ராக்டிஸ் ஆகி போச்சு எனக்கு. அப்போவே நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது போட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவேன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பூஃபே கிடைக்கும் எனக்கு. நல்ல 3 ஸ்டார் ஹோட்டலில் புஃபே சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இல்லை ஓசியில் கிடைச்சதுன்னா என்ன இருக்கும், நான் வந்து ஓசியில் போய் சாப்பிட்டுருவேன். அவங்க சொல்கிற பிஸ்னஸ்லாம் ஆகாதுன்னு எனக்கு அப்போவே தெரியும். ஆனால் அந்த 3 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு அந்த ஸ்டேஜ் ஒன்று போட்டுருவாங்க, நல்ல ஹால் இருக்கும், அங்கே நல்ல ஏசி. அதுக்காக தான் போகிறது. வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் போய் உட்காந்துருக்கலாம். 4:30 மணிக்கு போடுவான். நல்ல வெயிலில் வந்து 3:30 மணி 4:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 4 மணிக்கு 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்டை போட்டுக்கிட்டு நல்லா பேசுவானுங்க. பேசும்போது என்ன பண்ணுவானுங்க, நீங்கள் இந்த ப்ராடக்ட் போன மாதம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தரித்திரத்தில் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 BMW கார் இருக்குன்னு, 2 BMW கார் இருக்கு. மாதத்துக்கு நான் 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். என்னோட சீனியர் பாருங்க, அவர் 4 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார். அவருக்கு பங்களா, பெரிய பங்களா இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு, லண்டன்ல இருக்கு. இதே மாதிரி பேசிக்கிட்டே போவானு. 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொம்பு சீவி விட்டுருவாங்க. கொம்பு சீவர் தான் தெரியல, போய் நல்லா மோட்டிவேட் பண்ணி விட்டுறது. மோட்டிவேட் பண்ணிட்டு வந்து உதவாத ஒரு ப்ராடக்ட் எடுத்து உங்க தலையில கட்டுவான். நீங்க 2500 ரூபாய் கொடுத்து இந்த ப்ராடக்டை வாங்கிக்கிங்க, இந்த 5 ப்ராடக்ட் 5 பேர்த்துக்கு கொடுங்க, அவங்க 5 பேர்த்திட்ட கொடுக்கட்டும். இப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பைசா வந்துகிட்டே இருக்கும். நீங்க கோட்டீஸ்வரன் ஆயிரும். இது வரைக்கும் நான் அது மாதிரி ஒரு ஆளை கூட பார்க்கவே இல்லை. ஒரு ஆள் கூட மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல கோட்டீஸ்வரன் ஆனவா ஒரு ஆள் கூட இல்லை. யார் ஆரம்பிச்சானோ அவன் மட்டும் கோட்டீஸ்வரன்.
இதே தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க யோகம் வேதாந்தம் எல்லாத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னா, யாரு சொல்றானோ அவன் மட்டும் வசதி ஆகிட்டே இருக்கான். ஆனா அதை ஃபாலோ பண்ணவங்க யாரும் ஜீவன் முக்தனா ஆகிறதே இல்லை, சாதனத்துல சமாதியையோ இல்ல ஞானத்துல வந்து உச்சமா இருக்கிற நிலையையோ அடையிறதே இல்லை. அப்ப எந்த இதுன்னு கேட்டீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தெரியும் பெயின்ஃபுல்லான லைஃப். 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு தெரியும். என்ன பண்ணிருப்பான், கோட்டியில சம்பாதிக்கலான்னு கனவு காட்டிட்டு இருப்பான். ஆனா நிதர்சனம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இருக்காது. அப்போ சரியான பாதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு லட்சியத்தை சொல்லணும், அந்த லட்சியத்தை அடையறதுக்கான மார்க்கத்தை சொல்லணும். அந்த மார்க்கத்துல என்னெல்லாம் ட்ரபிள் வருமோ அந்த ட்ரபிள்கெல்லாம் ஷூட் அவுட் பண்றதுக்காக உங்களுக்கு சொல்யூஷனை சொல்லணும். அப்படி சொன்னாதான் வந்து பாத்தீங்கன்னா அது பூரண சாஸ்திரம். இப்போ இங்க என்ன பண்ண போறோம்னா, யோக அனுசாசனம் அர்த்தம். இந்த சாஸ்திரம் இந்த பலனையும் சாதனத்தையும் எல்லாத்தையும் சேர்ந்து சொல்ற இந்த சாஸ்திரம் அனுசாசனம் செய்யப்படுகிறது, உபதேசம் செய்யப்படுது. அதுக்கப்புறம் ததாச்ச, அது போலவே கஸ்மை சித்து கைவல்ய காமாய, அது போலவே யாராவது, கஸ்மை சித்து அப்படின்னா யாருக்காவது, நம்ம கிளாஸ்ல நிறைய பேர் இருக்கோம்ல, யாருக்காவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கைவல்ய காமம், சுவாமி எனக்கு கைவல்யம் வேணும் சுவாமி. கைவல்யம் அர்த்தம், மோட்சத்துக்கு இன்னொரு பேர் கைவல்யம்னு பேர். கேவலசிய பாவம் கைவல்யம், தான் தானா நிக்கிறதுக்கு பேர் கைவல்யம்னு பேரு. அப்ப நான் வந்து கைவல்ய அவஸ்தை அடையணும் சுவாமி, இந்த மாயால இருந்து விலகி நிக்கணும், மாயாவை விலக்கிட்டு நான் நானா நிக்கணும், குணாதீத்தனாகணும், கைவல்யத்தை அடையணும்னு யாருக்காவது காமனா இருந்துச்சுன்னா, ஆசை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ண போறோம், பிரதிபாத்திய யோக பிரதிபாதகம் சாஸ்திரம். இந்த யோக சாஸ்திரம் இது என்ன பண்ணுது அப்படின்னா, பிரதிபாத்திய அப்படின்னா, பிரதிபாத்தியம் அப்படின்னா இந்த விஷயத்தை, இந்த சமாதியை வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண போகுது இந்த சாஸ்திரம். பிரதிபாதகம் சாஸ்திரம், இந்த சாஸ்திரம் எப்படிப்பட்டது அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறது. இது இன்ஸ்ட்ருமெண்ட். எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா கைவல்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. யார் எஸ்டாப்ளிஷ் பண்றா, சாஸ்திரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. யோக சாஸ்திரம் பிரதிபாதகம்னு பேரு. அந்த யோக சாஸ்திரத்தினால எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய விஷயம் சமாதின்னு சொல்லக்கூடிய யோகம். இத வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் ஆரம்பியதே, இந்த யோக சாஸ்திரமானது ஆரம்பியதே இது அக்ஷரார்த்தக, இந்த யோக சாஸ்திரம் ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு அக்ஷராட்சரமா மீனிங் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அடுத்த பேராகிராஃப் ஆரம்பிக்கிறார். தத்ர, இந்த இடத்துல யோகக்கு மீனிங் என்ன பார்த்துருக்கோம், யோக சமாதி. யோகம்னா சமாதி. நான் ஏற்கனவே வியாச பாஷ்யத்தை சொல்லியிருக்கேன். யோகம்னா சமாதி. அதை அடையறதுக்காக நம்ம அனுஷ்டிக்கிற அபியாசங்கள் எல்லாம் இருக்குல்ல, பயிற்சிகள், பிராக்டிஸ் எல்லாம் பண்றோம்ல, அது எல்லாமும் கூட அந்த பேர்லயே சொல்லப்படும். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல வந்து சங்கரர் வந்து அடிக்கடி சொல்லுவார், ஆயுர்வை கிருதம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஆயுர்வை கிருதம், நெய்யிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருதம்னா நெய், நெய்யிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கு, கீக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, என்னன்னா ஆயுகு அப்படின்னு ஆயுர்வேதத்துல ஒரு பேர் இருக்கு. ஏங்க ஆயுர்னு எதுக்கு பேர் வைக்கணும், நெய்யின்னு பேர் இருக்கேன், கிருதம்னு பேர் இருக்கேன், கீன்னு பேர் இருக்கு, எதுக்காக ஆயுள்னு வைக்கணும் அப்படின்னா, நெய்யை சாப்பிட 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 நமக்கு என்ன வரும்னா ஆயுள் விருத்தி ஆகும், நல்ல ஹெல்த்தியானது கிடைக்கும், ஹெல்த் கிடைக்கும் நல்லா. அப்போ வந்து ஆயுள விருத்தி பண்றதுனால அந்த ஆயுள விருத்தி பண்ணக்கூடிய நெய்யிக்கு பேரே ஆயுள்னு பேர் வச்சாச்சு. அதே மாதிரி யோகம்னா சமாதி. ஆனா அந்த யோகத்தை அடையறதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அது எல்லாம் கண்ணை மூக்க பிடிச்சிக்கிட்டு நின்னாலும் சரி, இல்ல தலைகீழா நின்னாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாலும் கண்ணை மூடி உட்கார்ந்தாலும் சரி, என்னெல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்களோ அது எல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு, யோகம் அப்படின்னு பேர். ஆனா முக்கிய அர்த்தம் என்னது, யோகம்ன்றதுக்கு அர்த்தம் சமாதி. சொல்லியாச்சு. இங்கேயும் ஆச்சாரி சொல்றார், தத்ர சமாதிர் த்விவிதா. இந்த இடத்துல சமாதி என்பது எத்தனை விதம், நம்ம ஏற்கனவே அங்கேயே பார்த்துட்டோம். 2 சமாதிகள். சமாதினா 2. என்ன பேரு, லௌகிகத்தை பேர் சொன்னீங்கன்னா என்ன பேர் சொல்லலாம், சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி. இந்த யோக சாஸ்திரம் படிக்காதவங்களுக்கு வந்து இந்த 2 தான் பிரசித்தம். உலகத்துல எங்கேயாவது போய் கேட்டீங்கன்னா சவிகல்ப சமாதின்னு சொல்லுவாங்க. சாதகர்களே
சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதின்றது பிரசித்தமா இருக்கிறது. ஆனா இங்க யோக டெர்மினாலஜி வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு. என்ன பேரு? சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாதஸ்ச இதி. சம்பிரஜாத அசம்பிரஜாதஸ்சேதி ரெண்டு. சம்பிரஜாதம்னா சவிகல்பம், அசம்பிரஜாதம் அப்படின்னா நிர்விகல்பம் அப்படின்னு 2 விதமான சமாதிகள் சொல்லப்படுது. சம்பிரஜாதம்னா என்ன சுவாமி அப்படின்னா மைண்ட் கான்சென்ட்ரேஷன். அதுக்கு பேரு நம்ம எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கான்சென்ட்ரேஷன் பண்றோமோ அங்கெல்லாம் அறிவு உண்டாகாதா? நல்லா உண்டாகும். நான் ஒரு ஆசிரமத்தில் இருக்கும்போது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வித்தியார்த்திகளோட சேர்ந்து தான் வந்து எல்லா கிளாஸ்லையும் உட்காருவார். காலையில் உட்காருவார், அப்புறம் கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கெலாம் கிளம்பி போயிடுவார். இன்ஜினியரிங் காலேஜ் போயிடுவார். வேதம் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கணப்பாட்டி. கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அருமையான கணப்பாட்டி. அவர் இப்போ பையனோட ஜீன்லையும் அதே இது இருக்கா. ஐயோ, அந்த பையனோட பார்த்தா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகங்களை நான் ஒரு போர்டில் வந்து எழுதிட்டே இருப்போம். அந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா 8 லைன் 10 லைன் அது மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் வந்து அந்த ஸ்லோகத்தை கண்டஸ்தம் பண்ணுறதுக்கு, மனப்பாடம் பண்ணுறதுக்கு பிரயத்தனம் பண்ணுவோம். வரவே வராது. எப்படி இருந்தாலும் மறந்து போயிடுவோம். இந்த பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு வாட்டி படிப்பான். என்ன செய்ய இன்னைக்கு ஸ்லோகம் அப்படின்ட்டு வந்து படிப்பான். படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுவான். திரும்ப ராத்திரி வந்து அப்படியே சொல்லுவோம். ஆச்சரியமா இருக்கும், என்ன ஸ்கேன் பண்ண மாதிரி படிக்கிறான் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகாகிர சித்தம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம சித்தம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த அறிவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். எந்த அளவுக்கு அதிகமான மனசோட குவிப்பு இருக்கோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா அறிவு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அறிவுன்னு நம்ம நாலேஜ்னு எதை சொல்றோமோ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனம், ஃபோக்கஸ் பண்றது. அந்த ஃபோக்கஸ் பண்றது எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நாலேஜ் அதிகமா இருக்கும். இந்த சம்பிரஜாதம்ன்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பிரஞாதம் அப்படின்னு அர்த்தம். அந்த சம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நன்றாக, பிர அப்படின்னா பிரகிருஷ்டமாக, நல்லா சிறப்பான்னு அர்த்தம். சிறப்பா ரொம்ப பெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சம் நல்லா, பிரான்றதுக்கு அர்த்தம் பிரகிருஷ்ட ரூபேன நல்ல முறையில ரொம்ப பெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஞாத்தக அப்படின்னா அறியறது. அப்போ நல்லா ஏகாகிர சித்தம் வர 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 நான் வந்து ஒன்றுத்துல ஃபோக்கஸ் பண்றேன். ஒரு புக்கை படிக்கிறேன், இல்லை ஒரு விஷயத்தை பார்க்குறேன், இல்லை சிரவணம் பண்ணுறேன். ஏகாகிர சித்தம் அதிகமாக என்ன ஆகும், அந்த விஷயத்தை பற்றின அறிவு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பிரஜாத சமாதி. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெடிடேட் பண்ணுறேன், ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்படி ஃபோக்கஸ் பண்ண எனக்கு ஆப்ஜெக்ட் தானே அது. நட்சத்திரம் எனக்கு ஆப்ஜெக்ட், சந்திரன் எனக்கு ஆப்ஜெக்ட். எனக்கு சந்திரனை பார்க்குற ஹேபிட் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. நான் வந்து ஆனால் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு விட்டுருவேன். இதே ஃபோக்கஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏகாகிர சித்தம் அதிகமாக 70% சத்துவகுணம், 80% சத்துவகுணம், 90% சத்துவகுணம்னு சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆக அந்த நட்சத்திரத்தையோ இல்லை அந்த நிலாவை பற்றியோ என்ன பண்ணணும், பூரண ஞானம் எனக்கு உண்டாகும். சம்பிரஞாதம், நல்ல முறையில பெஸ்டான ஞானம் நமக்கு கிடைக்கும். அதனால சவிகல்ப சமாதி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையானது எது அப்படின்னா சவிகல்ப சமாதி. சரி, அதுக்கு ஆப்போசிட் என்னது அப்படின்னா சம்பிரஞாதம்ன்றதுக்கு ஆப்போசிட் அசம்பிரஞாதம் அப்படின்னு பேர். அப்ப என்ன அர்த்தம், அசம்பிரஞாதம் என்ன அர்த்தம் அப்படின்னா நல்ல முறையில பெஸ்டா ஞானம் உண்டாகாதது எதுவோ அது அசம்பிரஞாதம். ஞானம் இருக்காது சாமி. ஆமா, ஞானம் இருக்காது. சர்வ விருத்தி நிரோதம் அப்படின்னு பேர் அதுக்கு. சவிகல்ப சமாதியில வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல விருத்திகள் இருக்கும். ஏதாவது ஒன்ன பத்தி கான்சென்ட்ரேஷன் ஒரு பின் பாயிண்ட்ல வந்து நிற்கும். நான் நட்சத்திரத்தை வந்து சமாதி பண்றேன் அப்படின்னா, நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா நட்சத்திரத்தை பத்தின ஞானம் எனக்கு உண்டாகும். ஃபோக்கஸ் இருக்கு, அங்க அறிவு இருக்கு. ஆனா நிர்விகல்ப சமாதின்னு சொல்றது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல எந்த விஷய ஞானமும் இருக்காது. விஷயம்னா என்னது, ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்டும் இல்லாம ஒரு சமாதி சம்பவிச்சா அந்த சமாதிக்கு பேரு அசம்பிரஜாத சமாதி. அப்ப என்ன இருக்கும், தானா இருத்தல், தான்
தானா இருத்தல், அறிவு, ஆப்ஜெக்ட்ன்ற அறிவு அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. அதுக்கு பேர் தான் அசம்பிரஜாத சமாதின்னு பேர். அப்ப சமாதி 2 வெரைட்டி. சச்ச சித்தஸ்ய தர்மஹா, நல்லா தெரிஞ்சுங்க. ஆத்மாக்கு சமாதி வேணுமான்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆத்மாக்கு சமாதி வேணும். ஆத்மாக்கு பேரே சமாதி தான். ஆத்மாக்கு பேரே சமாதி. இந்த மொத்த பிரபஞ்சமும் லயமாகிற இடம் ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமாதின்னு பேர். எல்லா வஸ்துக்களும் ஆத்மால போய் லயமாகுது, சமாதி அடையுது. அப்ப ஆத்மாவுக்கு சமாதி தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஆத்மா சமாதி சுபாவம் ஆயிடுச்சு. அப்ப யாருக்கு சாமி சமாதி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தம் தான், மனசுன்னு சொல்றோம்ல. இங்க சித்தம் சித்தம்னு யூஸ் பண்ண போறோம். பொதுவா நம்ம காமனா யூஸ் பண்றது மனசு. இந்த மனசு எப்படி இருக்கு? சதா காலமும் சமமா இல்ல, விஷமமா இருக்கு, சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சம்சாரம். அப்ப அதனால என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, சமாதி யாருக்கு தேவை அப்படின்னா இந்த சித்தம்ன்ற மனசுக்கு தான் சமாதி தேவை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சச்ச சித்தஸ்ய தர்மஹா தெளிவா சொல்லியாச்சு. சம்பிரஜாதம் அசம்பிரஜாதம் என்ற 2 சமாதிகளும், சச்ச அந்த 2 சமாதிகளும் சித்தத்தோட தர்மம். சித்தத்தோட தர்மம்னு அர்த்தம் சித்தத்துல செய்யக்கூடியது அடிச்சா சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் சித்தம் ஹி. சரி, சித்தம்னா என்ன சுவாமி கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, சித்தம் என்றால் திரிகுணாத்மகத்வாத். சித்தம் திரிகுணாத்மகத்வாத். மாயாவை யாரும் பார்க்கல. மாயாவை யாராவது தெரியுமா உங்களுக்கு? மாயா தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? சாமி மாயாவும் தெரியாது, ஈஸ்வரனும் தெரியாது, பரமாத்மாவும் தெரியாது, நானும் தெரியாது, ஒன்னும் தெரியாது சாமி. அதான் மாயா. நமக்கு ஒன்னும் தெரியல பாத்தீங்களா, அதான் மாயா. அப்ப மாயான்றது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது வந்து விசிபிள் இல்லை, அவ்யக்தம்னு பேரு. அவ்யக்த மாயா. மாயா வந்து பாத்தீங்கன்னா விசிபிள் இல்லை. அப்போ விசிபிள் இல்லை அப்படின்னும் போது அதோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இருக்கு. அந்த மாயா வந்து ரெப்ரசன்டேட்டிவா எது ரெப்ரசன்டேட்டிவ்னா சித்தம் அப்படின்றது தான், மனசுன்னு சொல்றது தான் அதோட ரெப்ரசன்டேட்டிவ். இந்த சித்தம் சொல்லக்கூடியது மாயான்றது திரிகுணம். அப்ப இந்த சித்தமும் என்னது? திரிகுணம். சித்தம் வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மகத்வாத், 3 குண முக்குண வடிவமாக இருப்பதால் 3 குணம் தான் இந்த சித்தத்தோட சொரூபம், திரிகுணாத்மகம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குணங்களோட தாரதமியத்தை வச்சுக்கிட்டு இந்த 3 குணங்களும் 33%, 33.5% இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா சாமிய அவஸ்தான்னு பேரு. 3 குணங்களும் ஈக்குவலா 33% இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சாமிய அவஸ்தை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிரியேஷன் நடக்காது. அந்த இடத்துல கிரியேஷன் இல்லை. எப்ப கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த 33.5 இருந்த இந்த 3 சத்துவ ரஜஸ் தமஸ்ன்ற 3 குணங்களும் எப்ப வந்து பாத்தீங்கன்னா 4% லைட்டா ஒரு சேஞ்ச் வர ஆரம்பிச்சதோ அப்ப கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகிட ஆரம்பிச்சு. அப்போ இந்த மொத்த கிரியேஷனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்களோட விஷம அவஸ்தை வேற வேற வேரியேஷன் ஆகும்போது கிரியேஷன் ஃபுல்லா ஆயிடுது. அப்ப இந்த கிரியேஷன் ஆகும்போது இந்த சித்தத்துல வந்து இந்த 3 குணங்கள் இருக்குல்ல, இந்த 3 குணங்கள் சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான தாரதமியத்தை அடையும், வேரியேஷன் மாறும். சத்துவ குணம் ஒரு 90% இருக்கும், மீதி இருக்கிற 10% 5% ரஜோகுணம், 5% தமோ குணம் ஆச்சுன்னா 1. 80% வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம் இருந்து 10% சத்துவம் ரஜோகுணமும் தமோ குணம் ஆச்சுன்னா 1 அப்படின்னு. இந்த மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குணங்களோட தாரதமியத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுனா 5 ஸ்டேஜா பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த 5 ஸ்டேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக சாஸ்திரத்துல என்ன கொடுக்க போறோம், பேர் கொடுக்குறோம்னா சித்த பூமிகள்னு பேர். ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஸ்டேட் நம்ம சொல்ற மைண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கு. அந்த மைண்டோட ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக சாஸ்திரத்துல என்ன பேரு, பூமின்னு பேரு, சித்த பூமி. எதனால அந்த சித்த பூமியோட வேரியேஷன் வருது அப்படின்னா இந்த 3 குணங்களோட வேரியேஷன்னால பஞ்சபூமி உபேதம், 5 பூமிகள் சொல்லப்படுகிறது சித்தத்துக்கு, 5 ஸ்டேட் சொல்லப்படுது. சரி, பூமயஸ்ட
பூமிகள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் வியாச பாஷ்யத்துல. எனது க்ஷிப்தம் 1, மூடம் 2, விக்ஷிப்தம் 3, ஏகாகிரம் 4, அதுக்கப்புறம் நிருத்தம் 5. க்ஷிப்தம், மூடம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துக்கு இருக்கு. 5 சித்த பூமிகள் சொல்லியாச்சு. தத்ர இதை ஒவ்வொன்னா பார்ப்போம், ஒவ்வொரு பூமியா பார்ப்போம். முதல்ல பூமி என்னது? க்ஷிப்தம். அது எப்படி சுவாமி இருக்கும்? ஆச்சாரியர் சொல்றாரு, தத்ர இந்த 5 பூமிகள் மத்தியில் ரஜசா விஷயேசு க்ஷிப்யமானம். க்ஷிப்தம் இதெல்லாம் லட்சணம். ரஜசா ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு சுவாமி. அப்படின்னா என்ன ஆகும்? ரஜோகுணம் அதிகமாயிடுச்சு, சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆயிடுச்சு, தமோ குணமும் ரஜோகுணமும் அதிகமா இருக்கு. அதுல வந்து ரஜோகுணம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சித்தத்துல இந்த ரஜோகுணத்தினால என்ன ஆகும்? நமக்கு இந்த சித்தத்துல ரஜோகுணம் அதிகமாக அதிகமாக விஷயேஷு க்ஷிப்யமானம், இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா விழுந்து கிடக்கும். க்ஷிப்யம்னா எரியப்பற்றும். இந்த மனசு உள்ளதானே இருக்கு. இந்த மனசு என்ன பண்ணணும்? உள்ளதானே பார்க்கணும். யார் இருக்கா உள்ள? அந்தராத்மாவை பார்க்கணுமா? உள்ள நான் 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 இருக்கேன். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா உள்ள பார்க்காம ரஜோகுணம் அதிகமானோன இந்த மனசு என்ன பண்ணும்? ஆப்ஜெக்டா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இது எரியப்பட்டது. ஒரு பாலை தூக்கி வெளியில போட்டா என்னது? எரியறோம் நம்ம சொல்றோம்ல. அந்த எரிதலுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா, தூக்கி போடுறதுக்கு பேரு க்ஷிப்யமானம் அப்படின்னு பேர். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சு வெளியிலேயே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம், நம்ம மனசு க்ஷிப்த பூமியில இருக்கு. ஒரு க்ஷணம் நிக்க மாட்டேங்குது சாமி, உள்ளேயே பார்க்க மாட்டேங்குது சாமி. சதா காலமும் அது என்ன இது என்ன அப்படின்னு போயிட்டே இருக்கு சுவாமி. விஷயத்திலேயே சஞ்சாரம் பண்ணுது. ஒரே தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு, நிப்பாட்ட முடியல. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பூமி என்ன பூமியில இருக்கோம். இந்த டைம்ல, அந்த டைம்ல க்ஷிப்த பூமியில என்னுடைய மனது இருக்கு அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தமசா நித்ர ஆலசியாதி விருத்தி மத்து மூடம். சம்ஸ்கிருதத்துல இம்மு போடாம இருக்கு, மூடம் கீழே ஒரு புள்ளி வச்சிடும். மூடம். தமசா, தமசானா என்ன அர்த்தம்? நமக்கு தெரியுமே, சில சமயம் ஒரே தமசாயிடும். நிறைய தமோ குணம் ஆச்சுன்னா, தமோ குணம் கண்ணில் பார்க்க முடியுமா? கண்ணில் பார்க்க முடியாது. ரஜோகுணம் கண்ணில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சத்துவ குணத்தை கண்ணில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா 3 குணங்களும் இன்விசிபிள், அதையும் பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அதோட காரியத்தை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். என் மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கு, விஷயத்தை நோக்கியே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது க்ஷிப்த பூமியில இருக்கு, ரஜோகுணம் அதிகமாயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். 2வது வந்து பாத்தீங்கன்னா காலைல எந்திரிக்கும் போதே ஒரே தூக்கம். இன்னைக்கு காலையில அப்படிதான் நான் நினைச்சேன், மெசேஜ் போட்டுடலாமான்னு பார்த்தேன். எனக்கு காலையில எந்திரிச்சோனே அதான் தோணும். தூக்கம் எவ்வளவு சுகம் தெரியுங்களா? மண்ணாங்கட்டி மோட்சமாவது மண்ணாங்கட்டி சமாதியெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க சாமி. நல்லா படுத்து தூங்கினா எவ்வளவு சுகமா இருக்கும். ஈஸியா பண்ற காரியத்தை விட்டுட்டு நீங்க வந்து சுகத்தை அடையிறதுக்கு என்னென்னமோ சொல்றீங்க. காலையில இருக்கிற தூக்கம் இருக்கு பாருங்க, ஆனந்தமோ ஆனந்தம். நானும் 5 நிமிஷமா ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு கிளாஸ்க்கு எந்திரிச்சு வந்தேன். அவ்வளோ சுகம் அது. அப்ப நமக்கு தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்திலேயே இருக்கு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்துருவோம். எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கு பிறகு ஆக்டிவாவே இருக்காது. காஃபி குடிக்கணுமா? அப்புறம் குடிச்சுக்கலாம். ப்ரஷ் பண்ணணுமா? அப்புறம் குடிச்சுக்கலாம். அந்த படுக்கையில இருந்து எந்திரிக்கவே மாட்டோம். அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே மத எருமை மாடு மாதிரியே இருப்போம். அப்ப எருமை மாடு மாதிரியே பன்னி மாதிரியே இருந்தோம் அப்படின்னா புகழ்ந்து தானே சொல்ற, ஸ்துதி தானே. அதெல்லாம் நல்லா ஸ்துதி பண்றது. எருமை மாடு பன்னி இது மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? தமசா, அந்த தமோ குணத்தினால் நித்ரான்னு என்னது? தூங்கிக்கிட்டே இருக்கிறது. நான் நல்லா தூங்குவேன். லீவ் விட்டீங்கன்னு வச்சுங்களேன், காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே எல்லாத்தையும் அனுப்பிட்டு நான் தூங்க போறேங்க அப்படின்னு படுத்து நல்லா தூங்குறது. அப்ப நல்லா வேணுன்னே தூங்குறது. எதுக்கு அப்படின்னா நமக்கு ஃப்ரெண்டு வந்து தமோ குணம் தானே, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்ப அந்த தமோ குணம் என்ன பண்ணும்? நல்லா தூக்கத்தை கொடுக்கும். கூட என்ன இருக்கும்? எந்த காரியத்தையும் பண்ண மாட்டோம். டைப்பிங் பண்றது நிறைய இருக்கும், படிக்க வேண்டியது நிறைய இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும். ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டோம். சோபர் பார்த்துக்கலாம், இன்னும் 5 நாள் இருக்குல்ல பார்த்துக்கலாம், இன்னும் 3 நாள் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவோம். தீர்க்க சூத்திரின்னு கீதால சொல்றாரு. தீர்க்க சூத்திரின்னு என்ன அர்த்தம்? 2 நிமிஷத்துல முடிய வேண்டிய காரியத்தை 2 மணி நேரம் பண்ணுவோம்.
2 மணி நேரத்துல பண்றதுல 2 நாள் பண்ணுவோம், 2 நாள் பண்றத 2 வருஷம் பண்ணுவோம். அவங்களுக்கு பேர் என்ன பேரு? தீர்க்க சூத்திரின்னு பேர். ஒரு காரியத்தை எடுத்தமா முடிச்சமான்னு பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமோ குணத்தோட காரியம். இந்த மாதிரி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆதி விருத்தி மத்து மூடம், இந்த மாதிரி காரியங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டேட் பாத்தீங்கன்னா மூடத்துல இருக்கோம்னு அர்த்தம் எடுத்துக்கணும். நம்மள மாறிட்டே இருக்கோம். ஆயிடுச்சா? அடுத்தது ஈஷத்து ரஜஸ்தமஹா சம்ஸ்பிருஷ்டேன சத்வேன. மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணம் பாத்தீங்கன்னா நல்லா மேல வந்திருக்கு. சத்துவகுணம் மேல வந்தோன்னு கொஞ்சோண்டு ரஜஸ், கொஞ்சோண்டு பாத்தீங்கன்னா தமஸ். இந்த தமோ குணமும் ரஜோகுணமும் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சத்துவகுணத்தோட சம்ஸ்பிருஷ்டேன சம்பந்தத்தை அடைந்து, சம்ஸ்பிருஷ்டம்னா சம்பந்தம், தொடுதல், தொட்டுக்கிட்டு. எது பிரதானமா இருக்கு? சத்துவகுணம் பிரதானமா இருந்துகிட்டு அதோட கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரஜோகுணமும் தமோகுணமும் இருந்துச்சுன்னா கதாச்சித்க, அந்த சம்ஸ்கிருதத்துல கா பாத்தீங்கன்னா பக்கத்துல இதோட வரணும். கதாச்சித்க ஒரு வார்த்தை, அது கதாச்சித்க. தியான யுக்ததையா, தமிழ்லயும் அதே தப்பு பண்ணியிருக்கேன். கதாச்சித்கன்ற வரைக்கும் ஒரு ஐஃபண்டை மாத்தி போட்டுங்க. கதாச்சித்க பிரிக்கணும். கதாச்சித்கனா எப்பவாவது நமக்குலாம் தெரியும். சில சமயம் சத்துவகுணம் வந்துருமா, வரந்தோன்னு பார்த்தீங்கன்னா தூக்கத்தை வேக்கப் ஆனோன்னு டும்னு பிரகாசம் ஆகுது. ஒரு க்ஷணம் கூட அதுக்கப்புறம் கண்ணே மூடாது. அப்ப தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு சத்துவகுணம் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக்டிவ் ஆயிடும், பிரசன்னமா ஆயிடும். காலையில வேக்கப் ஆகும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல மனசு பிரசன்னமா இருக்கு, தூக்கம் முடிஞ்சு போச்சு. அப்படியே டக்குன்னு விபாகம் வந்துடும், உங்களுக்கு ஃபுல்லா வேக்கப் வந்துருவீங்க. எந்திரிச்சு குளிச்சிருவீங்க. குளிச்சுட்டு பாத்தீங்கன்னா மனசு பாத்தீங்கன்னா கண்ணு மூடி ஒரு விளக்க போட்டு உட்காரலான்னு தோணும். ஒரு விளக்க போட்டு கண்ணு மூடி ஆனந்தமா உட்கார்ந்துருப்பீங்க. நினைச்சா ஜபம் நல்லா போகும், தியானம் பண்ணீங்கன்னா நல்லா தியானம் போகும். உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கதாச்சித்க தியான யுக்தத்தையா. எப்பவாவது பாத்தீங்கன்னா இது மாதிரி சம்பவிக்கும். தியானத்தோடு கூடிய சித்தம் நல்ல போக்கஸ்டா இருக்கு, மனசு ரொம்ப சாந்தமா இருக்கு. நான் சொல்ற ஜபத்திலேயோ தியானத்திலேயோ மனசு நல்லா குவிஞ்சிருக்கு, ஏகாகிர சித்தத்தோட இருக்கு அப்படின்னா அந்த சமயத்துல என்ன பண்றோம்? க்ஷிப்தாத் விசிஷ்டம். க்ஷிப்தம்னு சொன்னது எதை சொன்னோம்? ரஜோகுணம் தான் க்ஷிப்தம். அந்த ரஜோகுணத்தோட ஸ்பெஷல் இது. என்ன ஸ்பெஷல்? சத்துவகுணம் அதிகமா இருக்கு, ரஜோகுணம் இருக்கு. நான் இதை தான் நம்ம சொல்லுவோம், நம்ம எல்லாரும் எங்க இருக்கோம்? இந்த க்ஷிப்த பூமியில இருக்கோம். என்ன பெர்சன்டேஜ் நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணம் 60%, ரஜோகுணம் பாத்தீங்கன்னா ஒரு 30-40%, தமோ குணம் 10% இருக்கணும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா 50% சத்துவகுணம், 40% ரஜோகுணம், 10% தமோ குணம். அப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு ரஜோகுணம். ஆனா க்ஷிப்தத்துல எப்படி இருக்கும்? அப்படியே உல்டாவா இருக்கும். 50% ரஜோகுணம், சத்துவகுணம் பாத்தீங்கன்னா கம்மியாயிடும். அப்போ ரஜோகுணம் இந்த இடத்துல இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன பேருனா சத்துவகுணம் பிரதானமா இருக்கு, ஆனாலும் ரஜோகுணமும் 40% இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர் சொல்றோம்னா விக்ஷிப்தம்னு பேர். அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த 5 பூமியில என்னெல்லாம் இருக்கு? க்ஷிப்தம், மூடம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருதம். இதுல நடுவுல இருக்கிறது இது விக்ஷிப்தம். இந்த நடுவுல இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனா நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? சில சமயம் பாத்தீங்கன்னா மகா மகரிஷி மாதிரி யோகி மாதிரி உட்கார்ந்து தியானத்தை போஸ்ட் கொடுத்துட்டு இருப்போம். வீட்டுல இருக்கவங்க பார்ப்பாங்க, என்னது இன்னும் ஆட்சி போல இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் பாத்தீங்கன்னா ஒரே படுத்து தூக்கம்தான். அப்படி ஆப்போசிட் என்ன பண்ணுவோம்? இந்த பக்கமும் போவோம், இந்த பக்கமும் போவோம். மூட பூமியை இந்த நடுவுல இருக்கிறது இந்த பக்கமும் இறங்கும், அதுக்கப்புறம் இங்க இருந்து இந்த பக்கமும் இறங்கும். சில சமயம் மகரிஷியா இருப்போம், ஞான அபியாசத்தெல்லாம் யோக அபியாசத்தை பண்ணுவோம். சில சமயம் முட்டாள் மாதிரி மூர்க்கன் மாதிரி நல்ல விஷயத்துல ஊர் சுத்துவோம், கண்ட காரியத்தை பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா படுத்து தூங்கிடுவோம். இந்த இடத்துக்கு என்ன பேரு? விக்ஷிப்த பூமின்னு பேரு. அதுக்கப்புறம் அடுத்த பூமி இருக்க விக்ஷிப்தத்துல இருந்து ஏகாகிரம் இருக்கு. ஏகாகிரம் எப்படி? விதூத்த ரஜஸ்தமோ மலேன. மெதுவா சத்துவகுணம் என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் ஆகுது. 50ல இருந்த சத்துவகுணம் 60% ஆகுது, 65 ஆகுது, 70 ஆகுது. இப்படி 70 வந்த உடனே 70% உங்களுக்குள்ளார சத்துவகுணம் வந்துருச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது 30%ல ஒரு 20% பாத்தீங்கன்னா ரஜோகுணம்,
10% வந்து பார்த்தீங்கன்னா தமோ குணத்துல இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் இந்த இந்த பெர்சன்டேஜ்ல நம்ம சும்மா ஒரு இதுக்காக விவகாரத்துக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இது மாதிரிலாம் இருக்குமா சாமி? யாராவது அளந்து பார்த்தாங்களா? மெஷர் பண்ணி அவங்ககிட்ட நான் சொல்றேன். இதை ஒரு அனுமானத்துக்குனால வேரியேஷனுக்காக சொல்றேன். அப்போ அந்த நிலை 70% சத்துவ குணம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்னாச்சு, 40% இருந்த ரஜோகுணம் 20% ஆயிடுச்சு. அதுதான் இங்க சொல்லுது, இந்த மாதிரி விதூத்த ரஜஸ்தமோ மலேன. விதூத்த அப்படின்னா இந்த சித்தம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் விதூத்தனை உதறிட்டு எப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுது, ஈஷத்து ரஜஸ்தம விதூத்த ரஜஸ்தமோ மலேன சுத்த சத்துவேன. சுத்த சத்துவம் என்ன அர்த்தம்? ரொம்ப 90% போகாது, ஸ்டெப் ஸ்டெப்பா போகணும். 70% சத்துவ குணம் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஏகாகிர சித்தமானது உண்டாகிவிடும். அந்த ஏகாகிரம்னா என்ன சுவாமி யாராவது கேட்கலாம். ஆச்சாரியர் சதாசிவர் கிளியரா ஒரு டெஃபினிஷன் சொல்றார். ஏகாகிரம்னா ஏகதானத்தம், ஏகதானம் அப்படின்ற. ஏகதானம் என்னது? தொடர்ந்து ஒரே விருத்திய ஒரே சிந்தனையில நிக்க முடிஞ்சா அதுக்கு பேர் ஏகாகிரம். இப்ப நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, இதுல யாருக்கெல்லாம் நான் சொல்ற அந்த சப்தத்தோட என் கையை பிடிச்சிக்கிட்டே டிராவல் பண்ண முடியுது சாமி அப்படின்னு இப்ப உங்களுக்கு சொல்ல, இப்போ இந்த சமயத்துல 56 பேர் இருக்கீங்க. இதுல யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட அப்படியே பாயிண்டா ஃபாலோ பண்ண முடியுதோ, உங்களால தொடர்ந்து வேற சிந்தனை இல்லாம ஃபாலோ பண்ண முடிஞ்சா நீங்க ஏகாகிர சித்தத்துல இருக்கீங்க. ஏகாகிர சித்தம்னா என்ன அர்த்தம்? தண்ணியை ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும்? விட்டு விட்டு தண்ணி விழும். எண்ணெயை ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும்? தைலதாரா சொல்றேன்ல, தைலதாரா பண்ணும்போது நம்ம காலையில ஓம்கார அபியாசம் அப்படிதானே பண்றோம். ஓம் 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 ஓம். ஒவ்வொரு தாட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஏகதானத்தான்னு பேரு. அதுக்கு பேரு தியானம். தியானத்துக்கு லட்சணம் தான் ஏகதானத்தா தியானம். ஒரே விஷயத்துல சிந்தனை இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஏகாகிரம்னு பேரு. ஏகாகிரத்தை இது பண்ணுங்களேன், ஸ்பிளிட் பண்ணுங்களேன் சுவாமி அப்படின்னா, ஏகம் ஏவ அக்ரம் இது ஏகாகிரம். அக்ரம்னா என்ன அர்த்தம்னா பிடிப்புன்னு அர்த்தம், பிடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம், ஆலம்பனம் பண்றது. ஏக்க ஏவ அக்ரம்னு என்ன அர்த்தம்? ஒன்னையே ஒரே வஸ்து, அது எதா வேணா இருக்கலாம். ராம் 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 ராம்னு பிடிச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, ஓம் 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 ஓம்னு பிடிச்சாலும் சரி, ஒரு இதை வந்து ஒரு தாரணையில வந்து பார்த்தீங்கன்னா சிவனோ கிருஷ்ணனோ ஏதோ ஒரு ரூபத்தை வச்சு அதுலயே நின்னாலும் சரி, இது மாதிரி நின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஏகாகிர சித்தம்னு பேர். ஒன்னையே பிடிச்சுக்கிட்டு நிக்கிறது, ஒரே சிந்தனையில நிக்கிறதுக்கு பேர் ஏகாகிரம். அப்ப ஏகாகிரம் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, வெளியில இருக்கிற காரியங்கள் எல்லாம் விட்டணும். அதுக்காக தான் காரியத்தை விடுங்க நம்ம சொல்றது. கர்மத்தை விடுங்க, உள்ளுக்குள்ளார வரணும். அபியாசம் பண்ண 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 சத்துவகுணம் அதிகமாயிட்டே போகும். சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக ரஜோகுணம் கம்மியாயிட்டே போகும், தமோகுணம் கம்மியாயிட்டே போகும். அப்படி போகும்போது தான் 70% சத்துவகுணம் வரும்போது ஏகாகிர சித்தம் ஸ்டார்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் பிரசாந்த சகல விருத்திகம் சம்ஸ்கார சேஷம் நிருத்தம். அடுத்த பூமி என்னது? 5வது பூமி நிருத்த பூமி. அந்த நிருத்த பூமி அடையிறது எப்படி? நம்ம வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வியாச பாஷ்யத்தில் சொல்லியிருக்கோம். 70% வந்தா சவிதர்க்க சமாதி, 75% சத்துவகுணம் வந்துச்சா நிர்விதர்க்க சமாதி, அதுக்கப்புறம் 80% வந்துச்சு அப்படின்னா சத்துவகுணம் சவிச்சார சமாதி, அதே நேரத்தில் 85% சத்துவகுணம் வந்தா நிர்விச்சார சமாதி, அதுக்கப்புறம் 90% சத்துவகுணம் வந்தாச்சுன்னா சானந்த சமாதி, அதுக்கப்புறம் 95% சத்துவ குணம் வந்துச்சு அப்படின்னா சாஸ்மிதா சமாதி, அதுக்கப்புறம் 95ல இருந்து மெதுவா இன்க்ரீஸ் ஆகி 98% வந்துச்சு அப்படின்னா இந்த ஏகாகிர பூமியோட லாஸ்ட் எண்ட் எது? 90%. என்ன பேர் சொல்லிக்கோ? பரம் பிரசங்கியானம்னு அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்துல தான் புருஷன் தானா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அங்க ஒரு விவேகம் உண்டாகும். என்னது? அந்நியதாக்கியாத்தின்ற விவேகம் அந்த இடத்துல உண்டாகுது. இருக்கிறதுலே பெரிய பெஸ்ட் அறிவு எது அப்படின்னா, நான் வேற இந்த சித்தம் வேறன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற விவேகம் பண்ற அந்த அறிவு இருக்கே, அந்நியதாக்கியாத்தி அப்படின்னு பேர். அந்த அறிவு தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்த உத்தமமான ஞானம், விவேக ஞானம் அப்படின்னு. அப்ப ஏகாகிரத்தோட உச்சம் 98% சத்துவகுணம் ஆயிடுச்சு. அப்புறம் நிருத்த பூமிக்கு போகணும்னு என்ன சுவாமி ஆச்சாரியர் சொல்றாரு? பிரசாந்த சகல விருத்திகம். இந்த நான் வேற இந்த சித்தம் வேறன்னு பாக்குறதும் ஒரு விருத்தி தானே. நான் வேற
இது வேற அப்படின்னு பார்த்தா நான் சொல்றேன் ஜி அது மலை, இது வந்து பார்த்தீங்கன்னா காடு சொல்றேன், இது லேப்டாப்பு, இது செல்போனு, இது புஸ்தகம், இது டேபிள், இவர் வந்து ராமர், இவர் கிருஷ்ணர், இதெல்லாம் ஒரு தாட்டு தானே. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வேற, இந்த சித்தம் வேறன்னு பார்க்கக்கூடிய அந்த உத்தமமான அந்நியதாக்கியாத்தின்னு சொல்லக்கூடிய ஆத்ம அனாத்ம விவேகமும் கூட ஒரு தாட்டு. அந்த தாட்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, அதுலயும் வைராக்கியம் வரணும்னு பார்த்திருக்கோம். 16வது சூத்திரம், லாஸ்ட் சூத்திரம் அதுதான் பார்த்தோம். அதுலயும் வைராக்கியம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அந்த விவேகம் பண்றதுலயும் வர அந்த வைராக்கியத்துக்கு என்ன பேர் சொல்லிருக்கோம்? பரவைராக்கியம். அந்த பரவைராக்கியம் உண்டாச்சு அப்படின்னா இவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா, அதையும் தாண்டி சித்தம் வேற தான் வேறன்னு பார்த்ததுலயும் வைராக்கியம் வருது. அந்த பார்க்கிறதையும் அவன் நிப்பாட்டிடுவான். சித்தத்தை பார்க்கிறதையே அவன் நிப்பாட்டிட்டான் அப்படின்னா அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா நிருத்த பூமின்னு பேரு. பிரசாந்த சகல விருத்திகம், எல்லா விற்த்திகளும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில பிரசாந்தம், சாந்தம் ஆகிறது வேற, பிரசாந்தமாகிறது வேற. பிரசாந்தம்னா என்ன அர்த்தம்? நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா விற்த்திகளும் நிரோதம் ஆயிடுச்சு அப்படின்னா, சாந்தி ஆயிடுச்சு அப்படின்னா அங்க என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சம்ஸ்கார சேஷம். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல சம்மு தனியா ஸ்கார சேஷம் இருக்கு, ஒரே இல்ல இது சம்ஸ்கார சேஷம். இங்கே தமிழ்ல எழுதிக்கும் போது சம்மு தனியா ஸ்கார சேஷம் இருக்கு, ஒரே வார்த்தையாகிங்க சம்ஸ்கார சேஷம். சம்ஸ்கார சேஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் நான் ஸ்டெப் சொல்லியிருக்கேன்ல, நிரோதம் ஆயிடும். ஏகாகிர சித்தத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் போதே உங்களுக்கு என்ன ஆகும்? வைராக்கியம் வந்தோன்னே 2 செகண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? நிரோதம் ஆயிடும். சித்தத்துல விற்த்திகள் இருக்காது. அந்த சித்தத்துல விற்த்திகள் இல்லாம என்ன ஆகும்? திரும்ப வேக்கப் ஆயிடுவீங்க, திரும்ப விற்பி வர ஆரம்பிச்சிடும். விற்பி வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? வியுத்தான அவஸ்தா. விற்த்திகள் இல்லை அப்படின்னா சமாதி அவஸ்தா. விற்பி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வியுத்தான அவஸ்தா. வியுத்தானா நம்ம எல்லாம் இருக்கிற விவகார அவஸ்தான்னு பேர். அப்போ ஒரு 2 செகண்ட் என்ன ஆகும்? அந்த பரவைராக்கியம் வரும்போது முதல்ல ஒரு 2 செகண்ட் 5 செகண்ட் என்ன ஆகும்? எல்லாம் ஸ்டாப் ஆகும், எந்த விற்த்திகளும் இருக்காது. எந்த விற்த்திகளும் இல்லாம போயிட்டு திரும்ப என்ன ஆகும்? விற்பி ஸ்டார்ட் ஆகும். அப்படி விற்பி ஸ்டார்ட் ஆகும் போது நான் நேத்து அருமையான வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பாக் சாப்பிட்டேன் அப்படின்னு எனக்கு அந்த நான் சாப்பிட்ட மைசூர் பாக் ஞாபகத்துல இருக்குல்ல. ஐயோ நேற்று ராத்திரி தூக்கம், ஐயோ என்ன தூக்கம்ன்றீங்க, ஆனந்தமான தூக்கம். மெமரியில இருக்கா? ஆமா, நல்ல மெமரியில இருக்கு. இதே மாதிரி நீங்க எதை அனுபவிச்சாலும் அது மெமரி ஆயிடும். அதே மாதிரி ஒரு ஷட் டவுன் ஆகுது பாத்தீங்களா? அந்த விற்பி ஷட் டவுன் ஆனோன்னு அந்த இடத்துல எந்த விற்த்திகளும் இல்லாத ஒரு 2-3 நிமிஷம் இருக்கும். 2-3 நிமிஷம் அதிகம், ஒரு 10-20 செகண்ட் இருக்கும். அந்த 10-20 செகண்ட் இருக்குந்தோன்னே அந்த அந்த இடத்துல ஒரு சம்ஸ்காரம் இருக்கு, அங்க ஒரு அனுபவம் இருக்கு. விற்பி இல்லை, எந்த விற்த்தியும் இல்லை அப்படின்றது ஒரு வாசனையா ஒரு சம்ஸ்காரமா பதிவாயிடும். திரும்ப விற்பி உண்டாகும் போது ஐயோ ஜி 2 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா விற்த்தியே இல்லாம இருந்துச்சு, எனக்கு திரும்பவும் அதை பண்ணணும் அப்படின்னு அடம்பிடிக்கும். திரும்ப என்ன பண்ணும்? விற்த்திகள் ரைஸ் ஆகும் போது திரும்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த விற்த்திகள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப விற்பி இல்லாம இருப்பேன். 20 செகண்ட் இருந்தது 40 செகண்ட் ஆகும். திரும்ப வேக்கப் ஆவேன். வேக்கப் ஆனோன்னு திரும்ப அந்த இடத்துல என்ன இருக்கும்? சம்ஸ்காரம் இருக்கும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சமாதி அபியாசம் பண்ணுவேன், திரும்ப நிரோதம் பண்ணுவேன். 40 செகண்ட் 60 செகண்ட் ஆகும், 1 நிமிஷம் ஆகும், 2 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும். இதான் சமாதி அபியாசம்னு பேர். இது மெதுவா 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 அந்த விற்பி நிரோதம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, விற்பி வராம இருக்கிற நிலை 100% ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு பேரு நிரோத பூமின்னு பேர். 24/7 அப்படி ஆச்சு அப்படின்னா, நீண்ட நேரம் விற்த்திகளே இல்லாம ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு நிருத்த பூமின்னு பேர். இதான் இங்க சொல்லுது பிரசாந்த சகல விற்த்திகம். எல்லா விற்த்திகளும் வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் ஆயிடும். ஆனா நிரோத சம்ஸ்காரம், அந்த சம்ஸ்காரத்துக்கு என்ன பேரு? சம்ஸ்காரம்னா என்ன சம்ஸ்காரம் இருக்கும்? மைசூர் பாக சாப்பிட்டா என்ன சம்ஸ்காரம் இருக்கும்? மைசூர் பாகோட சுக சம்ஸ்காரம். காஃபி சாப்பிட்டோன்னு அந்த பிளேவர் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரமா பதிவாயிடுதா? அதே மாதிரி நிரோதத்தை நான் அனுபவிச்சேன் அப்படின்னா அந்த நிரோதமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்ஸ்காரம் ஆயிடும். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா நிரோத சம்ஸ்காரம்னு பேரு.
இருக்கிறதுலயே உத்தமமான சம்ஸ்காரம் நிரோத சம்ஸ்காரம் பேரு. வேதாந்தத்தில் இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படி யாராவது கேட்டீங்கன்னா அகண்டாகார விற்த்தின்னு பேர். அதுக்கு பேர், அதுக்கு என்ன பேரு? அகண்டாகார விற்த்தின்னு. வேதாந்தத்திலே ரெஃபர் எடுத்துக்கிட்டே வாங்க, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கனெக்ஷன் பண்ண முடியும். அப்ப அந்த அது திரும்ப திரும்ப யோகி, இப்போ ஒரு யோகி இருக்கான்னு வச்சுக்கலாம், அவன் என்ன பண்ணுவான், மெதுவா அந்த அனுபவம் பண்ண 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 அவன் என்ன பண்ணுவான், ஐயோ இங்க வீட்டுல எல்லாம் இருந்தா சரியா வராதுன்னு குகையில போய் ரமணர் மாதிரி ஒரு குகையில போய் உட்காந்துருவான். திரும்ப 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 அபியாசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யோகி என்ன பண்ணுவான், நிரோதமாகும் திரும்ப விருத்தி வரும், நிரோதமாகும் திரும்ப விருத்தி வரும், திரும்ப திரும்ப அந்த நிரோத சம்ஸ்காரம் அவனை நிரோதம் பண்ண சொல்லும், விருத்தியை பண்ண சொல்லும். இப்போ வந்து உங்களுக்கு கிளாஸ்க்கு வர்றது ஒரு சுகம் கிடைக்கிறதுனால தான் டெய்லி கிளாஸ்க்கு வரணும்னு உங்களுக்கு தோணுது. அப்போ ஒன்று சாப்பிட்டோம், அது திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு எப்படி தோணுது? அது சம்ஸ்காரம் ஆயிருக்கு, நமக்கு பதிவாயிருக்கு. அதே மாதிரி நிரோதம் பண்றதும் ஒரு சம்ஸ்காரமாகும். அதுக்கு பேர் என்ன பேரு? நிரோத சம்ஸ்காரம். இந்த வார்த்தையெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன், நிறைய இடத்துல யூஸ் பண்ண போறோம். இனிமே அவர் வந்துடணும். நிரோத சம்ஸ்காரம், அந்த நிரோத சம்ஸ்காரம் தான் இருக்கு, மிச்சம் இருக்கும் அந்த நிருத்த பூமியில. ஏவம் ச முடிக்க போறார் ஆச்சாரியா. நிரோத பூமி 5 பூமி சொல்லியாச்சு. ஏவம் ச இந்த விதமாக ஆத்ய பூமி திரைய பரித்தியாகேன. ஆத்ய பூமி திரையம்னா முதல் 3 பூமிகள். முதல் பூமி எது? விக்ஷிப்தம், அது அடுத்த பூமி மூடம், அதுக்கப்புறம் விக்ஷிப்தம். இந்த 3 பூமிகளையும் ஆத்ய திரையம் முதல் 3, இந்த முதல் 3 பூமிகளையும் பரித்தியாகேன தியாகம் பண்ணணும், நல்லா தியாகம் பண்ணிட்டு அவசிஷ்ட பூமி துவய, அவசிஷ்டனா மிச்சம் இருக்கிற 2 பூமிகள் எது? ஏகாகிரம் நிருத்தம். இந்த 2 பூமிகளோட உபேதஸ்ய, இந்த 2 பூமிகளோட கூடி இருக்கிற சித்தஸ்ய சித்தத்திற்கு. அப்ப ஏகாகிரம் நிருத்தம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், இப்ப நம்ம எல்லாம் விக்ஷிப்தத்துல இருக்கோம், எதை அடையணும், நம்ம எல்லாம் எதுக்கு முயற்சி பண்ணணும்? ஏகாகிரத்துக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் ஏகாகிரத்தை தாண்டி நிருத்த பூமிக்கு முயற்சி பண்ணணும். அப்போ அந்த எஃபோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2தோட கூடி இருக்கிற சித்தத்துக்கு சமாதி துவயம் தர்ம இதி விவேகா. அப்போ ஏகாகிர சித்தத்துல நடக்கிற சமாதிகளுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? சவிகல்ப சமாதி, சம்பிரஜாத சமாதின்னு 6 சமாதி சொல்றோம். அதே நிருத்த பூமியில சமாதி நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? ஒரே ஒரு சமாதி, அசம்பிரஜாத சமாதின்னு பேரு, நிர்விகல்ப சமாதின்னு பேரு. அப்ப சமாதிகள் எங்க சம்பவிக்கும்? 2 பூமியில தான் சம்பவிக்கும். ஏகாகிர பூமி, அதுக்கப்புறம் இந்த நிருத்த பூமியில 2 விதமான சமாதிகள் சம்பவிக்கின்றன என்று இந்த பூமிகளோட தர்மம், அதோட சுபாவம் என்று விவேகம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு முதல் சூத்திரத்தை முடிச்சிட்டேன். யாருக்காவது இன்னும் எலாபரேட்டா தெரிஞ்சுக்கணும் சாமினா போய் வியாச பாஷ்யத்தை முதல் சூத்திரத்தை படிச்சுங்க. அதையும் இதையும் சேர்ந்து படிச்சீங்கன்னா அங்க விட்டு போனது இங்க இருக்கும், இங்க விட்டு போனது அங்க இருக்கும். ஆயிடுச்சா? மீதி அடுத்த சூத்திரத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். ஒரு ஒரு ரிவிஷன் பார்த்த மாதிரி இருக்குல்ல, ஒரு ரிவிஷன் பார்த்த மாதிரி. ஆனா புதுசா யாராவது யோக சுதாகரத்தை யாராவது புதுசா கேட்டாங்க அப்படின்னா நிறைய சப்தங்கள் அவங்களுக்கு கேட்சிங்கே வராது. அப்ப அதனாலதான் நான் சொல்றேன், யோக சூத்திரம் முதல்ல வியாச பாஷ்யத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சூத்திரத்தை படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதனாலதான் 16 நம்ம போறோம். ஹரி ஓம் ஹரி ஓம்.